வாழ்க வளமுடன். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டிய நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷியை சுக்குமாக இணைத்து கொண்டு அவர் தாழ் பணிந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பத்மபூஷன் நமது தலைவர் SKM அவர்களை மகிழ்ந்து வணங்கி ஆழியார் அறிவித்திருக்கோயில் தலைவர் மற்றும் நிர்வாகம் ஒருங்கிணைப்பாளர்கள் மூத்த பேராசிரியர்களில் அனைவரையும் வாழ்த்தியும் வணங்கியும் நம்மை இன்று இந்த தொழில்நுட்பம் எண்ம தொழில்நுட்பம் IT என்று சொல்லக்கூடிய எண்ம கருவிகளின் மூலமாக அலை நுட்பத்தின் வாயிலாக இணைத்து நம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சியை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் கிருஷ் முரளி அவர்களுக்கும் அவர்களது குழுவிற்கும் வணக்கத்தையும் நன்றியையும் பகிர்ந்து கொண்டு பேராசிரியர்கள் மற்றும் மூத்த ஆசிரியர்கள் வழிநடத்தக்கூடிய நமது டைரக்டர் ஐயா MKD அவர்களையும் வணங்கி அவர் குழுவையும் வாழ்த்தி நம்மை எல்லோரையும் சுக்குமமாக தன்னோடும் இணைத்து கொண்டும் நம்மையும் இணைத்து வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களை மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் ஒரு கணம் அவரை சுக்குமமாக உள்வாங்கிக் கொண்டு இருபால் சிந்தனையாளர்கள் வேதாத்திரிய அன்பர்கள் வேதாத்திரிய கடமை உணர்வாளர்களை வணங்கி வாழ்த்தி இன்று இறைநிலையின் திட்டத்தின்படி நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். பொதுவாகவே இயல்பாகவே நமது தலைப்பை நிர்ணயம் செய்வது நமது குருதான். அந்த அடிப்படையில் குருவே சூக்குவமாக உணர்த்திய ஒரு தகவல் ஊடாடுதலே வாழ்க்கை. நம்ம இதுவரைக்கும் நிறைய கருத்துக்களை இணைந்திருக்கக்கூடிய வேதாத்திரிய சிந்தனையாளர்கள் அவர்களுடைய சுய சிந்தனையிலும் கேட்டல் கற்றல் அறிவின் மூலமாக பெற்றுக்கொண்ட அனுபவத்தையும் வைத்து நிறைய விஷயங்களை நமக்குள் சிந்தித்து தெளிவு பெற்று ஆராய்ச்சி செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்போம் என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் இந்த ஒரு தலைப்பு நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். உண்மையிலேயே குருதான் இன்று இதற்கு கருத்துக்களை கூறுவார் என்ற முழு நம்பிக்கையோடு சில குறிப்புகளை எங்கேருந்து எடுக்க போறோம்? குருட்ட இருந்தா எடுக்க போறோம். உள்ளதுல இருந்து எடுத்து திருப்பி அதிலே போடுறது தானே நம்ம வேலை. அந்த அடிப்படையில சாதாரணமாக ஊடாடுதல் அப்படின்னா தமிழ் அல்லது மொழி வழக்கத்தின்படி அதற்கு ஒரு கருத்து இருக்கும். ஏதோ ஒரு கருத்து பரிமாற்றம்னு கொஞ்சம் டீசெண்டா நீட்டா சொல்லணும்னா, இல்ல ஒரு ஊடாடுதல்ப்பா எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன உரசல் வந்துருச்சு அப்படிங்கிறது அதல்ல. லேசா மகரிஷியுடைய டச்சை இங்கே அதை தொடாம நம்ம பேசவே முடியாது. அவருடைய கருத்தை நான் லேசா ஒரு பாடல் ஆரம்பிக்கிறேன், நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க எங்க இருந்து அது இந்த சப்ஜெக்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போமா? வழக்கம் போல அவருடைய கவி எடுத்துருவோமா? கவி காந்தத்தில் இறைவெளியே இருக்க ஆற்றலாகும். அவர் ஸ்டார்ட் பண்ற கவியே அதுலதான் சொல்றார், காந்தத்தில் இறைவெளியே இருக்க ஆற்றலாகும். அப்ப காந்தம் எங்கிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இருக்க ஆற்றல் இறைவெளிதான். நம்ம அப்படி புரிஞ்சுக்குவோமா? கண்காணா விண் சுழலின் விரிவு அலை கூடி. நம்ம கண் புலனுக்கு எட்டாத விண் சுழலின் விரிவு, எப்ப ஒரு சுழற்சி இருந்தா அங்க ஒரு அலை வரும் இல்லையா? அந்த அலையின் அடிப்படையில ஒரு விரிவு ஏற்படுகிறது. கூடி காந்தம் என்ற பேராற்றலாக. அப்ப திருப்பி அந்த காந்தம் அது இருப்பு நிலை, இது இயக்க நிலை. காந்தம் என்ற பேராற்றலாக வான் முழுவதும் நிரம்பி இருக்கு. அந்த வானில் தானே இந்த பூமியும் இருக்கிறது,
நாமும் இருக்கிறோம். சரி, கருது புலன்கள் அமைந்த, அப்ப அந்த புலன்கள் அமைந்த உயிரினங்கள் ஊடும், எல்லாரும் கூட, அதாவது உயிரினங்கள் ஊடும், எல்லா உயிரினங்களுக்கு ஊடையும் காந்தமது ஈர்ப்பு தள்ளல், ஈர்ப்பு தள்ளல் இரட்டை ஆற்றலாக. நல்லா பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா தெரியும், எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் காந்தமது ஈர்ப்பு தள்ளல் இரட்டை ஆற்றலாக கண்டுகொண்டால், யார் கண்டுகொள்ள முடியும்? நாம தானே. 6 அறிவு படைத்த மனிதர் தானே அதை கண்டுகொள்ள முடியும். 5 அறிவு ஜீவன் வரைக்கும் அதுக்கு வாய்ப்பில்லை. சரி, அப்ப கண்டுகொண்டால் தெய்வம், உயிர், அறிவு, மனம் அதுவே. அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை புரியறதுக்குத்தான் நம்ம கிட்ட என்ன இருக்குது? 6வது அறிவு இருக்கிறது. அப்ப அந்த 6வது அறிவை கொண்டு, 6வது அறிவு என்னது? அரூப நிலையில் பேரறிவே இங்கு உணர்வு நிலையில் தன் உணர்வுகளை தானே உணர்வதற்கு உண்டான தகுதிகளை வளர்த்து கொண்ட பரிணாம வளர்ச்சி, தன்மாற்ற வளர்ச்சி. அப்ப அந்த 6வது அறிவு காந்தமில்லா இடம் பொருள் பேரண்டத்தில் இல்லை என்பதை முடிவு செய்து, காந்தமில்லா இடம் பொருள் பேரண்டத்தில் இல்லை, கண்டுகொள்ள எளிது. அது மனிதர்களுக்கு கண்டுகொள்வதில் எளிது. எப்ப? மனவள கலையின் மூலமாக. அப்ப மனவள கலையில சொல்றது என்ன இருக்கு? உயிரை உணரக்கூடியது தானே நம்மளுடைய தவம். அந்த உயிர் மேல் மனம் செலுத்தி இயற்றக்கூடியது தவம். அப்போ உயிரை உணர்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா வருது. ரைட்டுங்களா? ஓகே, அதை அப்படியே வச்சுட்டே வருவோம். அடுத்த ஒரு கவி இருக்கு பாருங்க, காந்த தத்துவ கவின்னு ஒண்ணு கொடுக்கிறார். அதுல வாழ்க்கை வளத்திற்கு ஏற்ற வகை அனைத்தும், வாழ்க்கை வளத்திற்கு ஏற்ற வகை அனைத்தும் ஒருவர் வழியாக கற்க காந்த தத்துவம் கலையே. வாழ்க்கை துறை அனைத்தும், நல்லா பார்த்துக்கோ, வாழ்க்கை மனிதர்களுடைய வாழ்க்கை துறைகள் அனைத்தும் ஊடுருவி அறிந்து வளமாக தழைத்து ஓங்க வைக்கும் ஓர் பயிற்சி. வாழ்க்கைக்கு வேண்டியோர் வாரீர் வாரீர் என்று வாழ்த்தி அழைக்கின்றேன் யான், வளம் பெற வாரீர். எப்படி சொல்றாரு? வாழ்த்தி அழைக்கின்றேன் யான் வளம் பெற்றதாலே. அவர் வளம் பெற்றதை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்மளை எல்லாம் கூப்பிடுறார். வாழ்க்கைக்கு மூல நிதி காந்த ஆற்றல் ஒன்றே. அப்ப நிதின்னு சொல்றார். அத நிதி காந்த ஆற்றல் ஒன்றே. வழி தெரிந்து அதை பெருக்கிக் கொள்வோம் வளமோடு. சரி, இப்ப இதுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன இருக்கு? கொஞ்சம் அப்படியே நம்ம காந்த தத்துவத்தை லேசா டச் பண்ணிட்டு இங்க வருவோமா? காந்தத்தினுடைய தன்மைகள் என்ன? மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல். அப்ப இந்த ஊடாடுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலா எடுப்போமா? கொஞ்சம் லேசா பார்ப்போமா? தனித்திருத்தல் தவம் என்றால் நமது மனம், அதாவது நினைவு ஆற்றல் தன் உயிரோடு ஊடாட முயற்சிப்பது. அப்படி எடுத்துக்கணும். அதனால என்ன நன்மை வரும் அப்படின்னு பார்த்தா, அந்த அந்த ஊடாடுதல். அதனாலதான் உயிர் மேல் தவம். உயிரறிவை உள் உணர்வாய் உணர்தல் வேணும். அப்ப இந்த உணர்தல் இந்த அறிவின் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஊடாடல் செய்ய வேண்டும். செய்யும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும்.
இந்த அமைதியை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு வளர்ச்சி அடைகிறதுக்குத்தான் வேதாத்திரி மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கம், தனி மனித அமைதி உலக அமைதிக்கு வழிவகுக்கும்னு சொன்னார். இப்ப அந்த அமைதி எங்கே இருக்கணும், எதுல ஊடாடணும் அப்படின்னா, நாம் புறத்தே ஊடாடி கொண்டிருக்கிறோம். மன வழிபட்ட, புலன் வழிபட்ட, புலன் பழகிய, புலன் மயங்கிய நிலையில் புறத்தே ஊடாடி கொண்டிருக்கிறோம். அதனால பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, வஞ்சம் இதோட ஊடாட வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது. அப்ப இந்த காந்த தத்துவத்தை நம்ம கரெக்டா கேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஊடாடுதல் எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள ஆரம்பிக்கணும். அதுதானே வாழ்க்கை. நாம குழந்தையா இருக்கிற வரைக்கும் எதோட ஊடாடி கொண்டோம், நமக்குள்ள. ஒரு தாய் கருவில் இருக்கும் பொழுது கருவிலிருந்து தாய் உயிர் நமக்கும் ஊடாடுதல் நடந்து கருவை கட்டி கொண்டது. இதை அப்படியே வெளியே எடுத்துட்டு வாங்க. தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்தொடருடலாகி உலகிற்கு வந்தோம் இல்லையா? அப்ப அங்க அந்த கருவும் அந்த உயிரும் ஊடாடுதல் ஏற்பட்டு அங்க ஒரு உருவம் மாறுகிறது. ஒரு வித்து மண்ணோடு ஊடாடுகிறது, மண்ணில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை எடுக்கிறது, அதோடு ஊடாடுகிறது. மகரிஷி சொன்னாருங்க இல்லையா, வேதாத்திரி ஐயா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, வித்துக்குள் விருட்சம்னு சொல்லியிருக்காரு. சிம்பிளா சொல்லிட்டார். அப்ப வித்துக்குள் எல்லாம் இருக்கு, எங்க இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அது எதோடு ஊடாடுகிறது, மண்ணில் ஊடாடினால் அது வேர் விட்டு இலை வெளியே வருகிறது. பின்பு இந்த இயற்கையோடு ஊடாடுகிறது. இந்த இயற்கையோடு இயற்கைடா என்னது, மண்ணு தத்துவம், அடுத்து நீர், அடுத்து நெருப்பு, காற்று, அப்புறம் காந்தம். அப்ப அதோடு அது ஊடாடுவதனால வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. இத அப்படியே நமக்கு பொருத்தி பார்க்கலாமே. நமக்கு பொருத்தி பார்த்தா சரியும் இல்லையா? அப்ப அதுதானே இது. அப்ப இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த காந்த தத்துவத்தின் அடிப்படையில நீங்க ஊடாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அப்ப இந்த வித்தை எடுத்துக்கொள்வோம். இது மண்ணோடு ஊடாடுவதை போல இந்த மனம் என்பது தன் மூலமாகிய அறிவோடு ஊடாட ஆரம்பித்தால், நாம தவம் செய்கிறோம், ஆனா அறிவோடு இணைக்கிறோம். அப்ப அறிவு மனதை வழிநடத்த பழக்குவதற்கு நாம் என்ன செய்யணும், முதல்ல மனதால். மனம்னா என்னது, 5 புலன்கள். 5 புலன்கள்னா என்னது, ஞானேந்திரியங்கள் 5. இதன் மூலமாக கர்மேந்திரியங்களை கட்டளையின் பேரில் நாம இயக்குகிறோம். அப்ப இந்த புலன்கள் எல்லாம் இயங்கும் பொழுது அது மனமாக செயல்படுகிறது. அது அறிவோடு ஊடாடி இயங்கினால், அறிவோடு இணைந்து இயங்கினால் என்ன பேரும் நன்மை. அதான் அந்த கவியில, வீடு பேரு என்ற கவியில தெளிவா சொன்னாங்க. ரொம்ப அழகான கவியை இன்னைக்கு மகரிஷி சிந்திப்பதற்கு தலைப்பாக நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப நாம இன்பம் நிலைக்க வேண்டும். எது அறம், எது இன்பம் அப்படின்னு சொன்னாங்க. தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியது அறமாக இருக்கணும். அந்த நன்மை விளைவிக்கக்கூடிய அந்த அனுபவமே உண்மையான இன்பம் அப்படின்னு சொல்றார். அப்ப எதோடு நாம ஊடாடணும், நம்மளுடைய மனம் யாரோட ஊடாடணும், நம்மளுடைய பேரறிவோட ஊடாடணும். அதுக்குத்தானே தவம். அந்த தவத்தை இயற்றி 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 அந்த மனதை, இந்த புலன் இயக்கத்தை அதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த அறிவு என்ன செய்யும், நம்மை வழி நடத்தும். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து கவியாத்தார் ராமலிங்கர். அப்ப இதெல்லாம் வந்தாச்சு. அப்ப அறிவில் அறிவாய் நிலைக்க நிலைக்க என்ன வெளியே வரும், அறம்தான் வரும். ஏன் அறம் வருகிறது, அப்ப அறிவு என்பது எது, தெய்வம். தெய்வத்தின் தன்மை என்பது என்ன, அன்பும் கருணையும். வாழ்க்கையில
நம்ம 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 பெரும்பாலும் கலந்து உரையாடிய பல தலைப்புகள் எல்லாமே வாழ்க்கை நடைமுறைக்கு உள்ளதாகத்தான் இருக்கும். ஏன்னா என் அறிவுக்கு எட்டியதை, நான் உணர்ந்ததை, மகரிஷி நமக்கு கொடுத்ததை வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழணும். நாம வேற என்ன வேணும் நமக்கு? அவ்வளவுதானே. அப்ப அந்த அடிப்படையில் நாம் உணரும் பொழுது வாழ்க்கையில் ஊடாடுதல் என்பது மனதை கொண்டு புறத்தே ஊடாடினால் அங்கு துன்பமும் அமைதி இன்பையும், மனதை கொண்டு அகத்தே ஊடாடினால் அங்கிருந்து விளைவது அமைதி அறம். அந்த அமைதியும் அறமும் நம்மளுடைய எண்ணம், சொல், செயலை தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மை தரக்கூடியதாக மாற்றும். இது ஒரு பார்ட். இப்ப அடுத்து இதே இதை அப்படியே கொஞ்சம் நம்மளுடைய அகத்தாய்வு, எண்ணம் ஆராய்தல்ல கொண்டு போவோமா? சரி. இப்ப ஊடாடுதலுக்கு ஒரு மூலம் வேணுமே இல்லையா? எதை வைத்து ஊடாடுவது? விலங்கினம் எப்படி ஊடாடுகிறது? 5 புலன்கள் மூலமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அப்ப அந்த 5 தன்மைகள், அந்த 5 உணர்வுகளின் மூலமாக விலங்கினங்கள் ஊடாடுகிறது. இப்ப அந்த தொகுப்பை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சிறிய கவியை, நம்ம மகரிஷியுடைய கவியை சிந்திச்சுட்டு அதுக்குள்ள போனோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். பார்ப்போமா? ரைட், வாங்க. 1533 கவி எழுதிய வருடம் பார்த்தீங்கன்னா 58, 1958. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இது எதுக்காக இப்ப நம்ம பார்க்க போறோம் தெரியுமா? ஊடாடுதலுக்கு ஒரு மூலம் வேணும்ல, அது என்னன்னு பார்த்தா தானே அதை நம்ம சரி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊடாடுதலை கரெக்ட் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக உடலில் எழும் மின்சக்தி, ஒளி, ஒளி, சுவை, மனம், ஊருணர்வு, இந்த 5ம் விளங்கின வரைக்கும். அடுத்தது சேர்க்கிறாரு பாருங்க, யூகமாய். இப்ப ஏன்னா நம்மளுடைய அறிவை பத்தி தான் கவி, ஆனா அந்த 5ஐயும் விடல அவர். என்ன சொல்றார்? உடலில் எழும் மின்சக்தி. அப்ப விலங்கினத்திற்கும் மின்சக்தி உண்டு, 5 அறிவு உயிரினங்களுக்கும் மின்சக்தி உண்டு, ரசாயனம் உண்டு. சரி. அப்ப உடலில் எழும் மின்சக்தி, ஒளி, ஒளி, சுவை, மனம், ஊடுருணவோடு, உணர்வு ஓடு, யூகமாய் சிந்தித்து, அதாவது யூகமாய். யூகம்னா என்ன? மூலத்தை ஆராய்ச்சி செய்தல், அதனுடைய காரணத்தை பகுத்து பகுத்து தொகுத்து பார்த்தல். விலங்கினம் வரைக்கும் பகுப்பு உண்டு. அது 5 புலன், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனதை மட்டும் பகுத்து பார்க்கும். எப்படின்னா, இன்று உள்ள இந்த மனதிற்கும் ஏற்கனவே அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பழகிய மனம், வாசனைக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் பகுத்து பார்க்க தெரியும். அதை மட்டுமே தொகுத்து பார்க்க தெரியும். இது இல்லை, இது பழசு அப்படின்னு. ஆனால் அந்த வாசனைக்குரிய பொருள் என்ன என்பதை தொகுத்து பார்ப்பதற்கு அதற்கு தெரியாது. அதை தொகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றல், விளைவை யூகித்து பார்க்கக்கூடிய ஆற்றல், எப்ப விளைவு என்ன வரும் அப்படிங்கிறதை யூகித்து பார்க்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் எங்கே இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. அதுல இப்ப நடுவுல குருவுடைய உணர்வுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காந்தத்துக்கு எப்படி 5 பார்த்தோமோ அதே மாதிரி அறிவுக்கு ஒரு 5 லேசா குறிச்சு வச்சுக்கங்க. என்ன சொல்றாரு? அறிவை 5ஆக பிரிக்கிறார் இல்லையா மகரிஷி? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? என்னது அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், நாலேஜ், பெர்ஸ்பிகாசிட்டி, அதுக்கப்புறம் விஸ்டம். இதையும் மனசுல வச்சுக்கோங்க. அப்ப காந்தம் அதனுடைய தன்மை 5, அறிவு அதனுடைய தன்மை 5, மனம் அப்படிங்கிற தன்மை வரும்போது மட்டும் நமக்கு என்னவாக வருகிறது? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, அதுக்கு அப்புறம் மனம் வந்து 6வது அறிவாகவும் வருகிறது. அப்ப அங்க அந்த 6 வந்துருது. சரி. இப்ப இந்த முதல் 2 வரிக்கு பார்த்தாச்சா? அதை முதல் 2 வரியை திருப்பி சொல்லிடலாமா? உடலில் எழும் மின்சக்தி, ஒளி, ஒளி, சுவை, மனம், ஊர் உணர்வோடு யூகமாய் தொடர்பு கொள் பொருளில் எழும்.
தொடர்பு கொள்ளும் பொருளில் எழும் இந்த அறுவகையான தோற்ற பேதங்கள் தன்மை. அழகா சொல்றாரு பாருங்க. தொடர்பு கொள் பொருளில் எழும் இந்த அறுவகையான தோற்ற பேதங்கள் தம்மை படர் இயக்கத்தினால் பலபேத அளவாகி பதிவு கொண்டு. பதிவு இந்த வார்த்தை வர்ற வரைக்கும் தான் நான் முதல்ல இந்த பதிவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அது குரு வரியிலிருந்து நம்ம எடுக்கணும். அப்ப பதிவு கொண்டு, அப்ப என்ன சொல்றாரு, அந்த மின்சக்தியின் மூலமாக அழுத்தம் ஒளி சுவை மனம் இது யூகமாகி தொடர்புகள் பொருளில் எழும் அந்த அறுவகையான தோற்ற பேதங்கள் தம்மை படரியக்கத்தினால் பலபேத அளவுகளாகி பதிவு கொண்டு. அப்ப காந்தத்துல என்ன நடக்குது, பதிவு ஏற்படுகிறது. அப்ப அங்க ஒரு இன்விசிபிள் ரெக்கார்டு நடக்கிறது. அப்ப அந்த ரெக்கார்டு தான் பதிவு. ஊடாடுதலுக்கு எது தேவைப்படுது, மூலம் என்ன, பதிவு கொண்டு. இன்ப துன்ப இடராகி, இன்பம் துன்பம் சொல்லிட்டு இடராகி, இடர்னு ஒண்ணு இருக்கு, மகிழ்வாகி இடர் தீர்க்கும் முயற்சியாய் எண்ணமாய் உள்ளது அறிவு. இந்த அறிவுக்கு எவ்வளவு ஒரு அருமையான விளக்கம் பாருங்க. பதிவு கொண்டு இன்ப துன்ப இடராகி. இடர்னா என்ன, தடைன்னு வச்சுக்கோமா. இன்பத்தை முழுசா பெறுவதிலையும் அல்லது துன்பத்தை பெறுவதிலும் ஏற்படக்கூடிய அல்லது அதனுடைய ஓட்டத்தில் வரக்கூடிய இடர் எதுவாக இருந்தாலும் இன்ப துன்ப இடராகி மகிழ்வாகி இடர் தீர்க்கும் முயற்சியாய். அப்ப அந்த இடர் இன்ப துன்பத்தை தீர்க்கும் முயற்சி இல்லை, அதை அடையக்கூடிய முயற்சியில் வரக்கூடிய தடைகளை தீர்க்கும் முயற்சியாய்ன்னு நம்ம இதுக்கு அர்த்தம் பார்க்கணும். இடர் தீர்க்கும் முயற்சியாய் என்ன வருகிறது, எண்ணம். என்ன வருகிறது, எண்ணம். அந்த எண்ணமாய் உள்ளது அறிவு, அறிவாம் அப்படின்னு சொல்றார். எண்ணமாய் உள்ளது அறிவு. அப்ப அறிவுன்னா என்னது, நம்ம பல வகையில பல அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். ஆனா அறிவு எங்கிறது நமக்கு உதயம், அறிவுல என்ன உதயம் ஆகுதுன்னா அந்த எண்ணமாக நமக்கு வெளிப்படுவதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த ஆறாவது. அப்ப அப்படியே லேசா எண்ணம் ஆராய்தல் சப்ஜெக்ட அப்படியே மனசுக்குள்ள ஓட விடுங்க. இது 5 அறிவு விலங்கினத்திற்கு உண்டா, கிடையாது. இப்ப அடுத்து பதிவுகளை பத்தி லேசா பார்ப்போம், ரைட்டா? இப்ப கொஞ்சம் அடுத்த கவியை கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் ஒரு சுயராசியமான கவி, ரொம்ப அருமையான கவி. அப்படியே லயிச்சு கொண்டு போங்க, அப்படியே உள்ள வாங்க. எண்ணத்திற்கு உடல் இயக்க, எண்ணத்திற்கு அந்த அறிவுல இப்ப அப்படி வச்சுக்குவோம், டச் பண்ணிக்குவோம். அறிவு எழுச்சி பெறுகிறது எப்படி மூலமாக, எண்ணம். அப்ப எண்ணத்திற்கு அந்த 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 தூண்டுதல் உணர்வின் மூலமாக. அப்ப அது எண்ணத்திற்கு, எண்ணமானதுக்கு அப்புறம், அது வரைக்கும் உணர்வு, அது எண்ணமானதற்கு அப்புறம் எண்ணத்திற்கு உடல் இயக்க விளைவாய் தோன்றும். அப்ப எண்ணம் எழுச்சி பெற்றுச்சுன்னா அது எண்ணம் அப்படியே உணர்வாக இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த எண்ணம் கொஞ்சம், அதான் தேவையின் வேகம்னு தலைப்பு கொடுக்கிறார். அப்ப அந்த எண்ணம், அந்த தேவையின் வேகம், நம்ம எண்ணம் ஆராய்தல் சப்ஜெக்ட் அப்படியே மனசுல ஓட விடுங்க. அப்ப அந்த அப்படியே லேசா, அப்ப என்ன ஆகணும், அந்த உடல் இயக்க விளைவாய் தோன்றும் இயக்கத்திற்கு தேவை உணர்வே அடிப்படை. அப்ப தேவை உணர்வின் அடிப்படையின் உந்து வேகத்தை பொறுத்து இந்த உடலை எது இயக்குது, அந்த எண்ணம் அப்படிங்கிற ஒரு தள்ளு வேகம் இயக்குகிறது. அப்ப அது புலன்வயப்பட்ட நிலையில் இயங்குனா அந்த 6 குணங்களும் திருப்பி நம்ம கிட்ட வந்த பதிவுகள் செயலுக்கு இருக்கும். அறிவு நிலையிலிருந்து செயல்பட்டா அதனுடைய தன்மை நம்ம வீடு பேர் கவியில பார்த்தா மாதிரி நன்மையை தரக்கூடியதாக அமையும். சரியா?
அதை மனசுல வச்சுக்கங்க. சரி, அடிப்படை ஆகும். அடுத்தது எண்ணமது முயற்சியாய். என்ன முயற்சி எடுத்தாச்சு, தோல்வி கண்டால் அந்த வேகம், வேகம் வந்த எண்ணம் வேகத்தை கொடுக்குது, அந்த வேகம் செயல்படுது. அப்ப தோல்வி கண்டால், ஏன் தோல்வி கண்டால்? தோல்வி கண்டால் கவியை படிச்சுட்டு போறது பதில் அந்த இடத்துல ஒரு ஊடாடுதல் பண்ணுவோமா அந்த கவியோட? ஏன் தோல்வி கண்டால்னு போட்டாரு மகரிஷி அப்படின்னு பார்த்தா, எண்ணம் அது முயற்சியாய், நம்ம முயற்சியை சரியா எடுக்கல அப்படின்னாலும் அங்க தோல்வி வரும். இல்ல முயற்சி எடுத்தும் தோல்வி கண்டால் அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தமா வச்சு நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்கணும். எண்ணம் அது முயற்சியாய் தோல்வி கண்டால் இதன் வேகம் அதிகரிக்கும். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம முதல்ல சொன்னது வருதா, மன இயக்கத்துல செயல்பட்டா வேகம் அதிகரிக்கும். மனதின் இயக்க அளவு என்ன? நொடிக்கு 14 நமக்கு 40 வரைக்கும். அப்ப மனதின் அதிவேகத்தில் இயங்கினால் வேகம் இருக்கும், அங்க என்ன இருக்காது? விவேகம் இருக்காது. அப்ப தோல்வி கண்டால் மீண்டும் இதன் வேகம் அதிகரிக்கும். தேவை தன்னை எண்ணி தேவையையே கருத்தாய் கொள்ளும். தேவையையே கருத்தா மாத்திரும். எது நடக்கும்? இந்த ப்ராசஸ் தானா நடக்கும். கருத்தாய் கொள்ளும். எவ்விதத்தோ தேவை பின்னர் முடிந்த போதும் எண்ணத்தில் தேவை குறை அடங்கிடாது. இயந்திரம் போல் தேவையையே நினைத்து நிற்கும். அருமையான கவி. இந்த கவியிலிருந்து நாம எடுத்துக்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்ப பதிவுகள் சிந்திக்கணும். மூலம் என்னன்னு பார்த்துட்டோம், பதிவுன்னு பார்த்துட்டோம். பதிவினுடைய எழுச்சிதான் உணர்வாக, உணர்வின் வேகம்தான் நமக்கு எண்ணமாக, எண்ணத்தின் உந்து வேகம்தான் உடலை இயக்கக்கூடியதாக மாறுகிறது. அதுக்கப்புறம் இந்த உடல் கருவிகளாக மாறி செயல்படுது. இந்த உடல் கருவி வேகம் வரும்பொழுது தேவை நமக்கு கிடைக்காவிட்டால் அது என்னவாக மாறுகிறது? தோல்வியாக கண்டு வேகம் அதிகரித்து அதே கருத்தாக, கருத்துனா என்ன? கொள்கையாக மாறிடுது. அதை நான் அடையாம விட மாட்டேன் அப்படின்ற ஒரு அது நல்ல விஷயமா இருந்தா அங்க விவேகத்தோடு அங்க அழுத்தம் இருக்கும். அது புலன் மயக்கத்தில் உள்ள விஷயமாக இருந்தால் அது விவேகம் இல்லாத நிலையில் அங்கு ஆற்றம், அது எப்படியாக மாறும்? ஒரு 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 சீற்றமாக மாறும். சரி, அப்ப இது முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த அடங்கிய நிலையில் சொல்றாரு பாருங்க, இயந்திரம் போல் தேவையையே நினைத்து நிற்கும்ங்கிறார். எது? அந்த பதிவு அங்க போய் என்னவா மாறும்? நினைவு பதிவுகளாக மாறும். அன்பர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எண்ணங்கள், நிறைய எண்ணங்கள் தோன்றுது. சரி, விஞ்ஞானத்துல இன்னைக்கு ஏகப்பட்டது சொல்றாங்க. எது எப்படின்றது நம்ம ஒரு ஆராய்ச்சி, அது வேற. ஒரு நிமிடத்திற்கு இத்தனை எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வருது அப்படின்றாங்க. அத்தனை எண்ணங்கள்ல எத்தனை எண்ணங்களாக மாறுது, அது எத்தனை எண்ணங்கள் சொல்லாக மாறுது, சொல் செயலாக மாறுதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பிராக்டிஸ். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஏதோடு நாம ஊடாடினால் நம்ம வாழ்க்கை தரமாக இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்ப பதிவுகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஊடாடுதலுக்கு முக்கியமான விஷயம் பதிவுகள் ஒரு முக்கிய காரணம். எந்த பதிவு முக்கியமான காரணம்? அப்ப நமக்கு பதிவுகள் பத்தி நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். என்னென்னது? உணர்வு, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், அதுக்கப்புறம் கருவமைப்பு, அதுக்கப்புறம் தெய்வீகம். அப்ப இதெல்லாம் நமக்குள்ளதானே இருக்கு. அப்ப ஊடாடிக்கொண்டே இருக்கிறது நம் மனம் அறிவோடு, இந்த பதிவோடு அப்படி எடுத்துக்கணும். பதிவோடு ஊடாடிக்கொண்டே இருக்கிறோம் நாம. அதனாலதான் நமக்குள்ள சில சமயம் ஒரு முரண்பாடு, சில சமயம் நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, சில சமயம் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, சில சமயம் நமக்குள்ள ஒரு துயரம். இதெல்லாம் எதனால ஏற்படுகிறது என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகளோடு நாம
அறிவு நிலையிலிருந்து ஊடாடாமல் மனநிலையிலிருந்து. இப்ப மனம்னா என்னது? புறத்தே தொடர்பு கொண்டு. அப்ப மனம்னா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மனம் அகத்தே தொடர்பு கொள்ளாமல் புறத்தே தொடர்பு கொண்டு, புறத்தே இருக்கக்கூடிய அலைவீச்சின் மூலமாக அகத்தில் இருக்கக்கூடிய நினைவு பதிவுகள் மூலமாக ஊடாடும் பொழுது ஏக்கம் ஏற்படுகிறது, எதிர்பார்ப்புகள் ஏற்படுகிறது, ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்புறம் அதனுடைய ஏமாற்றம் வந்த உடனே அதற்கு சினம் ஏற்படுகிறது. சினமும் நிறைவேறாத பட்சத்தில் ஆற்றம் கூடுகிறது, அப்புறம் கவலை வருகிறது, அப்புறம் இப்படி எல்லாம் ஒண்ணுன்னா நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஊடாடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால், நினைவு பதிவுகள் ரொம்ப 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 முக்கியம். அப்ப மகரிஷி அதை தான் சொல்றாரு, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்ப இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவில் நீங்க எந்த அளவுக்கு செயற்க கொண்டு வரணும், எந்த அளவுக்கு நற்பயனாக நம்மளுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவி கொடுக்கிறார். அப்ப உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள், தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாகி உலகிற்கு வந்தோம், அந்த வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் அப்ப நமக்கு தெரியாது எது என்னென்ன இருக்குன்னு. ஆனா எப்போ நமக்குள் உணர்வுகள் வருதோ, இந்த உடல் தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய உணர்வுகள் வேற, அப்ப பதிவுகளின் மூலமாக வரக்கூடிய உணர்வுகள் வேற. அதான் எண்ணம் ஆராய்தல். அந்த எடுத்துக்கணும், கையில பழக்கத்தை வச்சுக்கணும். அப்ப அந்த எழும் எண்ணத்தை நற்பயனாக மாற்றுவதற்கு ஒரு கவி சொல்றார் பாருங்க, எண்ணம் நற்பயனாக மாற. கவி எண் 1529. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணத்தை அந்த எண்ணத்தாலேயே ஊடாட வேண்டும். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு. அப்படின்னா என்னது? எண்ணத்தின் இருப்பிடம் எங்க? பதிவு. புறத்தேர்ந்து வந்த புதிய பதிவா, இல்ல அகத்தே நாம் இந்த 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 பிறவியில், அதாவது பிராரப்தத்தில் வந்த பதிவின் அலையா, இல்ல கருத்தொடராக வந்த அலையின் பதிவா? எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடம், அந்த பதிவை இயல்பும் கண்டு, அந்த இருப்பிடத்தையும் கண்டு அதனுடைய இயல்பையும் கண்டு. இயல்புன்னா என்ன? நல்லதா இருந்தா நல்லது, நல்லவை அல்லவை அப்படின்னா அதனுடைய இயல்பு என்ன? விளைவை பத்தி. அப்ப இது இயல்பாக நடந்தால், ஒரு 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 ஊர்வன, ஒரு பாம்பு கொத்துவது என்பது அதன் இயல்பு. ஆனால் அதனால் விளையக்கூடியது நன்மையா தீமையான்னு பார்த்தா அது நமக்கு தீமை, அதுக்கு நன்மை. அப்ப அந்த இயல்பை அறிந்து கொள்ளும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அதனுடைய இயல்புனா விளைவின் இயல்பு என்ன? அப்ப மனிதர்களாக விலங்கினங்கள் நமக்கு துன்பம் தருதுன்னு சொல்ல முடியாது. விலங்கினங்கள் இயல்பாகவே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் வெளிப்படுத்தக்கூடிய சீற்றங்கள் தான் நமக்கு துன்பம் தருகிறதே தவிர, மற்றபடி உலகத்தில் வாழும் அத்தனை விலங்கினங்கள் மூலமாக மனித இனம் சிறப்பாக வாழுகின்ற கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கின்ற உண்மையும் கூட. ஆனால் அந்த விலங்கினங்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்மளுடைய உரிமைகளை பறிப்பதோ, அல்லது நம்ம உயிரை பறிப்பதோ, அல்லது நம்மளை கொன்று சாப்பிடுவதோ இது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, மிச்சபடி அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் இந்த பூ உலகிற்கு நன்மைதான். ஏன்னா அதுக்கு விஞ்ஞான அறிவு கிடையாது, நமக்கு தான் விஞ்ஞான அறிவு. ஆனா அந்த விஞ்ஞான அறிவு தான் இன்று நாம் இந்த அளவுக்கு பல வகையில் உயர்ந்திருக்கிறோம். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு. எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால், எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால், எழுகின்ற எண்ணத்தை எண்ணத்தில் அறிவில் நிலைக்க செய்தால் இந்த இடத்துல எடுத்து பார்க்கணுங்கிறது உணர்வு. ஏன்னா
அறிவிலிருந்து தான், அந்த பதிவிலிருந்து தான் வருது. அப்ப அறிவு என்றால் உள்ளம்தான். அப்ப அந்த பதிவுல இருந்து தான் வருது. அப்ப எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்து, அறிவில் நிலைக்க செய்தால் எண்ணமே மீண்டும் எழுகின்ற அந்த உணர்வு, எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். அப்ப ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் செய்ய செய்ய என்ன ஆகும்? அதுவே மேல் பதிவாக, பழக்கம் என்பது மேல் பதிவு, மேல் பதிவின் பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ச்சி செய்தால், அறிவால் ஆராய்ச்சி செய்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். ஏன்னா திடீர்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். அது எண்ணம் ஏன் வந்ததுன்னு அறிவால சிந்திச்சு பார்க்கும்போது அதை அந்த கருவி, அந்த இந்த கருவியை அந்த பிரபஞ்சமோ இல்லை வேற யாருடைய எண்ணத்தின் தாக்கமோ அலையின் மூலமாக நமக்குள் உணர்வாக தந்து அதனுடைய காரணம் என்னன்னு பார்க்கணும். விளைவு, ஓ இன்னைக்கு இவருக்கு நம்ம ஒரு நல்லது செய்யணும் போல இருக்கே, நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு விளைவை காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் முடியும். அப்ப ஒரு இடத்துல எழுச்சி ஆகின்றது எண்ணம், இன்னொரு இடத்துல எண்ணத்தாலே அப்படின்னு எடுத்தா அறிவாலே அப்படிங்கிறத நாம பொருத்தி பார்த்துக்குவோமா? ரைட். இப்ப மகரிஷி சின்ன சின்ன அந்த 2 வரி கவிய ஒன்னொன்ன பார்த்துட்டு பிராக்டிக்கலுக்கு போயிடலாம். சரியா? தீய எண்ணம்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாரு பாருங்க. சில அவருடைய இந்த மாதிரி தலைப்பு அவர் இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடணும். இல்லாட்டி பெரும்பாலும் பாசிட்டிவான தலைப்பு தான் இருக்கும். தீய எண்ணம்னு கொடுத்திருக்கிறாரு. அது ஏன் கொடுத்திருக்கிறாருன்னு இந்த வரிகளை கண்டா தெரிஞ்சிடும். உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் ஒழுங்கற்ற எண்ணமேங்கிற. உள்ளம் என்பது அறிவு, அறிவுல இருந்தா எண்ணம் வரணும். அப்ப ஒழுங்கற்ற, அப்ப அறிவு நிலையிலிருந்து நீ செயல்படாமல் ஏற்கனவே விளங்கின பதிவின் மூலமாக வந்த அந்த அந்த பதிவினை எழுச்சி பெற்றால், மனதின் புலன்மயக்கத்தில் எழுச்சி பெற்றால் அதன் மூலமாக எழுகின்ற ஒழுங்கற்ற எண்ணமே உனக்கு எதிரி. உண்மைதானே? தீதும் நன்றும் பிறர் தர வாரா பூங்குன்றனார் சொன்னார். மகரிஷி அப்படியே ரொம்ப அழகா நமக்கு அப்படியே வாழைப்பழம் கணிஞ்சிருச்சுப்பா, இந்தா நான் உரிச்சு தர்றேன். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, தீதும் நன்றும் தான் தர வருமேங்கிறார். பிறர் தர வாராங்கிறது ஒரு 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 பெரிய மேதை நமக்கு சொன்னது. மகரிஷி அதை இன்னும் எளிமைப்படுத்தி நமக்காக சொல்றாரு, தான் தர வருமேங்கிறார். அப்ப நல்லது செஞ்சா உனக்கு நல்லது, உன்னாலதான் நடக்குது. கெட்டது நடந்தாலும் அது உன்னாலதான் நடக்குது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிவுகள்ல நினைவு பதிவுகள் தான் பாதி நம்மளை அப்படி மட்டுப்படுத்துது. அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது ஒண்ணு சொல்றாரு பாருங்க. அதை சொல்லிட்டு ஒடுங்கி உணர்ந்திடு அப்படின்னு ஒரு கவி சொல்றாரு. அது ஒரு 2 வரி கவி. ஒடுங்கி உணர்ந்திடுன்னு சொல்றார். அதுவும் 53ல எழுதியிருக்காரு, 1950. நினைவை அடக்க நினைத்தால் நிலையா. ஏன்னா அது பதிவு எழுச்சி பெற்று கொண்டே இருக்கும். நினைவை அறிய நினைத்தால் நிலைக்கும். எதை கொண்டு அறியணும்? அறிவை கொண்டு. அறிவிலிருந்து தான் அந்த உணர்வு என்கின்ற எழுச்சி வருகிறது. அப்ப முள்ளை முள்ளால் எடுக்க பழகி கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் என்னது? தவம். அடுத்து ஒரு கவி பார்த்துட்டு பிராக்டிக்கலுக்கு போவோம். சரியா? சீராக வாழ்வோம்னு ஒரு கவி கொடுக்கிறார் 1960ல. அருமையான ஒரு கவி. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டல் மற்றும் தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு. பாருங்க, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டல் மற்றும் தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு தெய்வீகம். அப்ப தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு. அப்ப வாழுகின்ற காலத்தில் தேவைகள் நிறைவேறாமல் எத்தனை பதிவுகள் இருப்பாக இருக்கிறதோ அது கருவமைப்பில் தொடரும். அது நற்பதிவாக இருந்தா தெய்வீகத்தன்மையாகவும் மாறலாம், நன்மை தரக்கூடியதாகவும் மாறலாம். அடுத்த தெய்வீகம் என்பது பல பேருடைய வேண்டுதல், இந்த சமுதாயத்துடைய வேண்டுதல்,
இவருக்குள்ள இந்த தாக்கமாக இருந்து அது நிறைவேறாம இருந்தால் அது பிறர் கருத்தொடராக வந்து இன்னொருத்தர் மூலமாக அதை நிறைவேற்றக்கூடிய தெய்வத்தன்மை தெய்வீக உணர்வுகள் மூலமாக அதை வெளிக்காட்டுவதற்கும் அதே அந்த பதிவுகள் பயன்படுகிறது. அப்ப தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம், தூண்டல், இது நாளும் அந்த தேவையை தவிர்த்துட்டு, தேவை என்பது அடிப்படை, பழக்கம், தூண்டல் அப்படிங்கிற பிறர் மனம் தூண்டல், அதாவது பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டல், இந்த மூன்றும் மானாநிலை. என்னதுங்க? அன்னமய கோஷத்திலிருந்து, அன்னமய கோஷம் என்பது அடிப்படை. ஆமா, இந்த கோஷத்தையும் ஞாபகம் பாருங்க. இந்த கோஷத்தையும் எடுத்துக்கோமா, அன்னமயம், மனோமயம், பிராணமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், இது ஒரு 5 வச்சிருக்கோம். அப்போ இதையும் எதுக்கு விடுவானே, இதை சேர்த்துக்குவோம். அப்ப இது தேவை என்பது அடிப்படை, அன்னமயம், ஒரு உயிருக்கு தேவையான ஒன்று, அதை மாற்ற முடியாது. ஆனால் பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல் என்பது உந்து வேகத்தில் உள்ளது, அறிவு நிலை இல்லாமல் இருப்பது, பழைய பதிவுகள் மூலமாக வந்ததாகவும் இருக்கலாம், அல்லது பிராரப்தத்தில் நாம் செய்ததாகவும் இருக்கலாம். அப்ப இதைத்தான் நாம் என்ன செய்யணும், எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்? அறிவோடு இணைக்கணும், தவத்தின் மூலமாக. அப்ப பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல் அப்படிங்கிற பதிவுகளோடு நாம் ஊடாட வேண்டும். அறிவின் மூலமாக, தவத்தின் மூலமாக, துரிய தவத்தின் மூலமாக அறிவின் தன்மையை உயர்த்தி உயர்த்தி மனதின் அலைவேகத்தை குறைத்து அறிவின் தன்மையை உயர்த்தி நாம இந்த மூன்றையும் அறிவோடு ஊடாடுவதற்கு பதிவுகளை ஊடாட பழக 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 உள்ளே கருவமைப்பில் இருக்கக்கூடிய நற்பதிவுகளும் தெய்வீக பதிவுகளும் என்ற 6ம் நமக்கு என்னவாக வரும்? தேவைகளாம் எண்ணமாய் மலர்தல், நல்ல எண்ணங்களாக, வீடு பேறு அடையக்கூடிய எண்ணங்களாக மலரும். கண்டு சிந்தித்து தேவைகளை அளவு முறை அறிந்து கொள்வோம், சீராக வாழ்வோம் அப்படிங்கிறாரு மகரிஷி. அப்ப ஊடாடுதல் எதோடு இருக்கணும்? நமக்கு தவத்தை செய்கிறோம் அப்படின்னு விட்டுறாம எண்ணம் ஆராய்தல், அகத்தாய்வுக்குள்ள போய் நாம அறிவை கொண்டு மனதோடு இருக்கக்கூடிய பதிவுகளோடு நாம ஊடாடி அந்த பதிவுகளை நாம சீரமைப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கருத்து. சரி, இப்போ அடுத்த பிராக்டிக்கல் வந்துருவோமா? பிராக்டிக்கலுக்கு வருவோம். அதுல லேசா அலை இயக்கத்தை மட்டும் பார்த்துட்டு பிராக்டிக்கலை வச்சு இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துடலாம். சரிங்களா? அப்ப அலை இயக்கம்னு ஒரு கவி கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்மளுடைய குருபிரான் வேதாத்திரி மகரிஷிய அவர் ஒரு கவிஞனா பார்க்கிறதா, இல்ல மொழி அமைப்பை பார்க்கிறதா, தத்துவம், எதை வச்சு நம்ம அவரை இப்படி ஒரு குருவை நாம வாழ்க்கையில இணைத்து வைத்து கொண்டு வாழ்க்கையில் புறத்தை ஊடாடி கொண்டிருந்து வாழ்க்கையில் நம்ம சோர்வடைவதை காட்டிலும் அகத்தை ஊடாடி உயர்வுக்கு செல்லலாமே. அந்த அடிப்படையில் அலை இயக்கத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? அது எப்ப எழுதியிருக்கிறார் பாருங்க, 1983. ஆகாசம் சுழலும் அலை, இயங்கும் பிரம்மம், அதிலிருந்து எழும் விரிவு அலை அழுத்தம், ஆகாச துகள்கள் ஒன்றை ஒன்று மோதும். ஊடாடுதல், நல்லா கவனிச்சுக்கங்க, ஒன்றை ஒன்று மோதும், ஊடாடுதல் நடக்குது. அது திரும்பும், சிதறும், ஊடுருவும், மேலும் ஆகாச அலை இடையே முன்பின் ஓடும். இதுதான் ஊடாடுதல். ஆகாச அலை முன்பின் ஓடும். அப்ப நம்ம உடம்புல அலை இயக்கத்தின் மூலமாக, கர்மேந்திரிய மூலமாக, ஞானேந்திரியங்கள் மூலமாக, செல்களிலும் மூளை செல்களிலும் உயிர் துகள்களிலும் காந்த களமாகிய கருமையத்திலும் இந்த புலன்கள் 5+5 மூலமாக நாம் செய்கின்ற செயல்கள் பூரா காந்தத்தில் பதிவாகி, செல்கள்லையும் என்ன இருக்கு? காந்தம் தானே, பதிவாகி அந்த பதிவு தான் என்ன செய்கிறது? எண்ணங்களாக நமக்கு ஊடாட செய்கிறது. அப்ப அதை தெளிவா கொடுத்துட்டார். ஆகாச துகள்களிலே பதிவு ஆகும். அப்ப என்ன சொல்றார்? முன்பின் ஓடும்
ஐந்து வகை இயக்கம் அனைத்துமான ஆகாச துகள்களிலே பதிவாகும். அப்பதிவே எப்பொருளின் தன்மையாகும். இப்ப எப்பொருளின் தன்மையாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, என்னென்ன பதிவுகளை கொண்டு எந்தெந்த உயிரினங்கள் தன்மாற்றம் அடைந்ததோ, எந்தெந்த பதிவுகளை கொண்டு எந்தெந்த ஜடப்பொருள்கள் தோன்றியதோ, அந்தந்த தன்மைதான் அதனுடைய அறிவின் வெளிப்பாடாக மாறுகிறது. அதைத்தான் இங்க சொல்லிட்டார். புரிஞ்சுட்டோமா? அப்ப ரொம்ப தெளிவாயிட்டோமா? அப்ப வாழ்க்கையில சிக்கல் அப்படிங்கிறத நம்ம சிக்கலாவே பார்க்கணுமா, சிக்கலை தீக்குவதற்கு உண்டான முயற்சிக்குள்ள போகணுமா? சிக்கல் இல்லாம வாழ்க்கையே இருக்காது. மகர்ஷி இன்னொரு இடத்துல நகைச்சுவையாவே சொல்லியிருக்காரு, இந்த உடலில் உயிர் இருந்து சிக்கி கொண்டிருக்கிறதுனால அது சிக்கல் தான். ஆனால் அதுவே வாழ்க்கையின் சிக்கலாக மாறாது. அது எல்லை கட்டிய உடலுக்குள் சுத்தி கொண்டே இயக்கி கொண்டு இருக்கிறதுனால ஆறாவது அறிவை கொண்டு வாழ்க்கையில் ஏற்படும் நடைமுறையில் ஏற்படும் சிக்கலை தவிர்க்க முயலலாம், தவிர்த்தும் வாழலாம். ஆனால் நெருப்பு ஆக்கத்துக்கு தேவை, ஆனா சுடதான் செய்யும். அப்ப சுடுதுன்னா சுட்டாத்தானே அது ஆக்கத்துக்கு மாற்ற முடியும். அது போல வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வரத்தான் செய்யும். வரவே கூடாது, இன்பம் தான் இருக்கணும்னா எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாது. பகல் இரவு போல வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பது நிகழ்வு. பகல் இரவை போல அது வரதான் செய்யும். அப்ப இந்த இந்த அலை இயக்கத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பிராக்டிக்கலுக்கு வருவோமா? என்ன செய்யணும் அத சொல்வோம். மகரிஷி இப்ப நமக்கு ஒரு சிறிய கருத்தை நமக்குள்ள பரிமாறுறார். என்னென்ன சொல்லியிருக்கிறாரு நல்லா பாருங்களேன். நமக்கு எவ்வளவு அழகா நிறைய விஷயங்கள் தவம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த தவத்தின் மூலமாக நாம ஒரு சில சிந்தனைகளை ஒரு கவியின் மூலமாக பிராக்டிக்கலுக்கு போறோம். அந்த கவியும் பிராக்டிக்கலும் சேர்த்து இப்ப பார்க்க போறோம். இதை எல்லாத்திலையும் ஒரு கவி கொடுத்திருக்கிறார். இதுல இன்னொன்னு முக்கியமா நாம சிந்திக்கணும். இந்த சில பதிவுகள் மூலமாக வந்தது சஞ்சிதம்னு பார்த்தோம். நாம இந்த வாழுகின்ற காலத்தில் கூட நான் எண்ணம் தப்பாலாம் நான் எண்ணலைங்க, தப்பான சொல்லலைங்க, தப்பான செயல் செய்யலைங்க அப்படின்னு இருந்தா ஓகே ஓகே. ஆனால் நினைவு அலைகளாக ஒரு பதிவு கிரியேட் ஆயிருச்சுன்னா எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு அது வர வேண்டியது அங்க போயிருச்சு, நான் அப்படி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும், அந்த வாழ்க்கை எனக்குள்ள வாழ்க்கை, ஆனா எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் எத்தனை பதிவு பாருங்க. அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் ஒரு பதிவு, அது எனக்கு கிடைக்கல ஒரு பதிவு. இப்படி கற்பனையில இல்லாததையும் தேவையற்றதையும் நம் தகுதிக்கும் அறிவுக்கும் சூழ்நிலை இயற்கை என்ன கொடுத்திருக்கு, எனக்கு என்ன நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது, அதை நான் ஆராய்ந்து வாழக்கூடியதான் பகுத்துணர்வில் தொகுத்துணர்ந்து பண்பாட்டை வளர்க்கிற ஒரு இனம் நாம வளர்த்திருக்கிறோம், ஆறாவது அறிவு. அப்ப அதை விட்டுட்டு இந்த நினைவு பதிவு இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப 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 டேஞ்சர். அதனாலதான் வள்ளுவம் ஒண்ணு சொல்லுது பாருங்க, உள்ளத்தால் உள்ளும் தீதே, உள்ளத்தால் உள்ளுந்த, அதாவது உள்ளத்தால் உள்ள உந்த தீதே, அதாவது உள்ளத்துக்குள்ள உள்ளுந்துலதாக உந்துதலாக கூட தீது வரக்கூடாது. உந்துதல் அந்த அந்த தீது கூட வரக்கூடாது. பிறன் பொருளை, என்ன பொருள் அது? பிறன் பொருளையோ அல்லது பிறர் பொருள் இருக்கக்கூடிய தகுதியவோ அல்லது அந்த ஒரு வாழ்க்கையை நாம வாழலேன்னு நினைக்கிறதோ கள்ளத்தால் கல்வே மெனல் கூடாது, நினைக்கவே கூடாது, கூடவே கூடாதுங்கிறார். அப்ப இந்த நினைவு அலை பதிவுகள் மிகவும் மிகவும் டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம எண்ணம் சொல் செயல்ல ஒரு கட்டுப்பாடோட நம்ம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளத்தால் உந்துதலே அதை பிரிக்கணும். உந்து தேதை உந்து தீதே, தீதேன்னு சொல்றார். ஆமா உந்துள்ள, ஆமா தீதே, உந்துது தீதே, அது உந்துதல், உள்ளாக நினைப்பதே தீதே. பிறன் பொருளை, எதை பொருளாக இருந்தாலும் கூடாது. கள்ளத்தால் கல்வே எனல், அது மாதிரி அதை நான் அனுபவிக்கணும், அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கூடாது. அதுவே பெரிய
தவறு. அதெல்லாம் என்னதுங்க? நினைவு அலைகள். நினைவு அலைகள். அப்ப இந்த ஊடாடுதலும் உள்ளுந்தல் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றான ஒரு டெக்னிக்கலான வார்த்தை. சரியா? இந்த நிலையில் மனதில் வைத்துக்கொண்டு நாம் உள்ளத்தால் ஏதோடு ஊடாட வேண்டும். அப்ப யாரோடெல்லாம் நாம ஊடாடினால் நம்மளுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். முடிந்த அளவு இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும்? சிந்தித்து பார்த்தோமேயானால் இந்த உள் உணர்வு, ஊடாடுதல், நினைவு அலைகள் சீர் செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த உயிர் இயன்ற அளவு இயற்கையோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த உயிர் இயன்ற அளவு இயற்கையோடு தொடர்பு கொள்ள வேண்டும். எப்படிங்க தொடர்பு கொள்றது? ரெண்டு விஷயத்துல தொடர்பு கொள்ளலாம், ரெண்டு வழிமுறையில தொடர்பு கொள்ளலாம். எப்படி? ஒன்று தவத்தின் மூலமாக, இன்னொன்று இயன்ற அளவு இயற்கை காட்சிகளை பார்த்து பதிவு செய்த. நல்ல ஆகாசத்தை காலையில நல்லா பாருங்க, இரவு நேரத்தில் பாருங்க, அதோடு ஊடாடுதல் செய்யுங்க, அதோடு உரையாடல் செய்யுங்க. அப்ப இயற்கை அதோடு இந்த காந்தம் அந்த வான்காந்தத்தோடு ஊடாடுதல் செய்ய 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 இங்கே என்ன மேல் பதிவாக ஏற்படும்னா அந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல பதிவுகள் எல்லாம் இங்கே என்னவாக மாறும்? மேல் பதிவாக மாறும். அப்ப அந்த இயற்கையோடு நாம எந்த அளவுக்கு தொடர்பு கொள்கிறோமோ, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் ஒரு நபரோடு பழகினால் கூட அந்த நபரோடு நாம் பழகிறோம் என்பது ஒரு காரியத்திற்காகவும் ஒரு செயலுக்காகவும் வைக்கலாமே தவிர, ஆனால் நாம் ஒரு உயிரோடு பழகிறோம் என்கின்ற உணர்வை நாம் பண்பாளர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு உயிரோடு பழகிறோம் என்ற பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டோமேயானால் நம்மளுடைய தன்மை தானாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இயற்கையோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இயன்ற அளவு இயற்கையோடு ரசிக்க பழகணும். சூரியனுடைய ஒளி, காற்று, அதுக்கப்புறம் இயற்கை, பூமி, வானம், அந்த மலை, இயற்கை காட்சிகள். காற்றோடு பேசுங்க, காற்றோடு பேசுங்க. உணர்வு நல்ல ஊடாடுங்க. மூச்சையில் காற்றோடு பேசுங்கன்னா என்ன பேசுறது? நல்ல மூச்சு இழுக்கணும், நல்ல சுவை உணர்வு, நல்ல வாசனை. இது எல்லாத்தையும் அந்த இயற்கையோடு இந்த புலன்களை, இந்த கருவிகளை அடிக்கடி ஊடாடுவதல் அவசியம். சரி, இது புறத்தே நாம் அகத்தே நாம என்ன ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது சிறப்பான தவம். முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது சிறப்பான தவம். இந்த தவம் எப்படி செய்யணும்? உயிரை உணர்ந்து 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 செய்யணும். அப்ப எதோட ஊடாடினால் இந்த உயிர் உணர்வதற்குண்டான பழக்கம் வரும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த உயிருக்கு ஏதோ ஒரு தெரிந்த ஒரு பொருள் இருக்க வேண்டும். அப்ப தவம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை நீங்க இப்படி செய்யுங்கன்னு இப்ப நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதை அப்படி செஞ்சு கொண்டு நீங்க இருக்கக்கூடிய அந்த தவத்தினால் உங்களுக்கு ஒரு பலன் வரணும் இல்லையா? அந்த பலனை எப்படி நீங்க கிடைக்காம, உங்களுக்கு பாதி கிடைத்து பாதி கிடைக்காம இருக்குதா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வியே உங்களுக்குள் எழுந்தால், அந்த கேள்விக்கு விடை என்ன தெரியுமா? நல்ல புத்தகங்களை படித்தல். நமக்கு நல்ல புத்தகம் எது? வேதாத்திரிய வார்த்தைகளை தினமும் படித்தல். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மூளை செல்களுக்கு நீங்க ஒரு ஒரு லேப்டாப்லயோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர்லயோ பார்த்து படிக்காதீங்க. அதனுடைய அலை இயக்கம் வேற. புத்தகத்துல உள்ளதை எடுத்து படிங்க. இது எல்லாருக்கும் பொருத்தம்.
புத்தகத்துல உள்ளத பேனாவால கைட்டு எழுதுங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மூளை செல்கள் புத்துணர்வு பெறுகிறது. இந்த மூளை செல்கள் புத்துணர்வு பெற பெற மூளையில் உற்பத்தியாகக்கூடிய ரசாயனங்கள் மிகவும் சிறப்பாக தடையில்லாமல் உற்பத்தியாகும். நீங்க எண்ம பொருள், அதாவது டிஜிட்டல் அட்டாச்மெண்ட், இன்ட்ராக்ஷன், இப்ப நம்மளுடைய தலைப்பே என்னது? ஊடாடுதல். ஸோ டிஜிட்டலோட நீங்க இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக என்ன கிடைக்கும் உங்களுக்கு? டிஜிட்டலுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். பை ஹேண்ட் ரிட்டன் அல்லது பேப்பர் ரிட்டன், அதோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுடைய கண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய ஜீவகாந்தம் அந்த எழுத்தில் பட்டு அதே அந்த கருத்து போகுது. அப்ப இங்க டிஜிட்டல் இன்ட்ராக்ஷன்ஸோ அல்லது அதனுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸோ நமக்கு நம்மளுடைய மூளை செல்களை பாதிக்காது. அப்ப இந்த பயிற்சி ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அப்ப இந்த புலன்கள் மூலமாக நாம் படித்தலும் எழுதுதலும் ஊடாடுதல் பழகுதல் வேண்டும். முடிந்த அளவு வாழ்க்கையில் ஒருவரோடு ஒருவர் உயிர்நிலையில் இருந்து ஊடாடல் பழக வேண்டும். அப்ப இந்த ஊடாடுதல் உயிர்நிலையில் பழக வேண்டும் என்றால் இந்த மூளை செல்களில் உற்பத்தியாக வேண்டிய ரசாயனம் அது நீங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க. நிறைய இருக்கு. மெலோட்டோனின், செரோட்டோனின், இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. அங்க உற்பத்தி ஆகுறதெல்லாம் நல்ல ரசாயனம் தான் உற்பத்தி ஆகும். அதை கெடுப்பதெல்லாம் நாம நம்மளுடைய புறத்தே இருக்கக்கூடிய விஞ்ஞான பொருட்களின் மூலமாக யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான இந்த அமைப்பு இல்லை. தேவைக்கு பயன்படுத்தணும். அப்ப அந்த பயன்படுத்திய போது ஏற்படுகின்ற லாஸ், இழப்பு, அந்த என்ன சொல்றது, ஒரு 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 விரயம், அந்த விரயத்தை திருப்பி எடுக்கணும். அப்ப படிங்க, தூள் படிங்க, எழுதுங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் செய்யுங்க போதும். சரியா? இது ஒரு ஊடாடுதல். இதை செஞ்சீங்கன்னா நீங்க தவம் செய்த பலன் உங்களுக்கு உறுதியா இந்த பழக்கம் பழக பழக. இப்ப நீங்க வேதாத்திரிய புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் யாருடைய சூக்குமம் இருக்கு? குருபிரான் வேதாத்திரி மகரிஷி. அந்த சூக்குமம் உங்களுடைய சூக்குமத்துக்குள்ள மூளை செல்கள்ல பதியுமா பதியாதா? பதியும். இதெல்லாம் தானா நடக்கும். நடக்குமா? நோ கேள்வி. நடக்கும். வாயில ஜீனிய போட்டா இனிக்கும். எப்படின்னு கேட்டா ரசாயனம் தான் பார்க்கணும். அதுக்கு பயாலஜி அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்கணும். ஆனா உண்மை அதுதானே. அந்த நம்பிக்கையோட நீங்க வேதாத்திரிய கவியை எடுத்து படிங்க. குருவோட நீங்க இன்ட்ராக்ஷன், மூளை செல் சரியாயிடும். அப்ப அங்க அது சரியாக சரியாக காந்த களத்துல போய் ஆட்டோமேட்டிக்கா அது பதியும். அப்ப நீங்க தவம் இயற்றும் பொழுது அந்த தவத்தினுடைய பலன் என்ன இருக்கு? வான்காந்தத்தோட தொடர்பு கொள்றீங்க. வான்காந்தத்தோட தொடர்பு கொள்ளும் போது வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள், நல்ல பதிவுகள் நமக்கு வரும். அப்ப எப்ப மூளை செல்கள் ரசாயனம் சரியாக உற்பத்தி ஆகுதோ அப்ப மன அலைச்சூழல் 14க்கு வந்துடும். ஆனா நம்ம தவம் செய்து கட்டுப்பாடோட நம்ம 14 செஞ்சு முடிச்சுட்டு மூளை செல்கள்ல ரசாயன பற்றாக்குறை இருக்கும்போது திருப்பி நடைமுறை வாழ்க்கையில கூடத்தான் செய்யும். நீங்க எப்படி ஊடாடல் முடியும்? கஷ்டம் தானே. அப்ப அதை பாருங்க. அப்ப படிச்சிருவோமா? இன்னையில இருந்து அது ஒண்ணு. சரியா? படிங்க, எழுதுங்க. ஒரு பக்கம் போதும். நல்லா போன 1/4 மணி நேரம். சரி. அதுக்கப்புறம் காலையில் எழுந்ததுக்கு அப்புறமும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம தவம் செய்வோம். ஊடாடணும். யாரோட? மானசீகமாக, அறிவின் மூலமாக இன்று சந்தித்த அத்தனை பேரோடையும் ஊடாடுங்க. நன்றி பாராட்டுங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பை கொடுங்க, ஊடாடுங்க. அது எங்க போய் பதியுது? வான்காந்தத்துல பதியுது. என இன்று அளவுக்கு நிறைவான வாழ்க்கை இன்று எனக்கு கிடைத்தமைக்கு நல்ல என்ன சொல்றது, மற்றற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்க. அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த இறை நிலைக்கு நன்றி சொல்லுங்க. குருவுக்கு நன்றி சொல்லுங்க. நாளை காலையில எந்திரிச்ச உடனே இன்று நான் சந்திக்க இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் என்னால் நன்மை ஏற்படணும். அதுக்கு குருவர்களும் இறையர்களும் துணை புரியட்டும். என்னை சந்திக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒரு நேர்மறை எண்ணத்தோடு உடையவர்களாக வரட்டும்.
தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு நடந்தாலும் அது நான் உணர்ச்சி வசப்படாமல் உணர்வு நிலையிலிருந்து அந்த செயலை செய்வதற்குண்டான ஆற்றலை குருவும் இறைநிலையும் தரட்டும். ஊடாடுங்க. அப்ப நீங்க மனதிற்குள்ள உங்க அறிவோட ஊடாட 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 எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடம் கண்டு அப்ப ஊடாடும் பொழுது உங்களுடைய அந்த அலை இயக்கம் வெளியில பரவும் பொழுது அதுவே உங்களை பாதுகாப்ப வைக்கிறது. அப்ப ஊடாடுதல் என்பது வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கு. ஆனால் நடைமுறையில் எடுத்து பார்த்தா சோசியல் மீடியால ஊடாடுதல் இருக்கு, நேருக்கு நேர் ஊடாடுதல் இருக்கு. ஆனா சோசியல் மீடியால ஊடாடுதல் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேருக்கு நேர் ஊடாடுங்கள், ரசாயனம் உள்ளுக்குள்ள ஊற்றாக பெருகும். இப்போ ஃபேஸ்புக்கு அல்லது அதுன்னு தவிர்க்க முடியலன்னா அதுல ஊடாடுங்கள். ஆனால் அதுல ஜாஸ்தி ஊடாடும் பொழுது நம்மளுடைய ரசாயனம் டைல்யூட் ஆகும், ட்ரைன் ஆகும். அதை பார்த்துக்கங்க. அப்ப வாழ்க்கை என்னும் அழகிய ஓவியத்தில் வாழ்க்கை என்னும் அழகிய ஓவியத்தில் எண்ணங்களால் தீட்டும் வண்ணங்களே அக புற ஊடாடுதல். வாழ்க்கை எனும் அழகிய ஓவியத்தில் நம் நல் எண்ணங்களால் தீட்டும் வண்ணங்களே அக புற ஊடாடுதல் மனதாலும் அறிவாலும் ஏற்படுவதுதானே என்ற சிந்தனையோடு நாம் இந்த ஊடாடுதல் என்கின்ற தலைப்புக்கு பல கருத்துக்களையும் பல சிந்தனைகளையும் சிந்தித்திருக்கிறோம். இந்த சிந்தனை நமக்கு நன்மை தர தர அதனால் என்ன நன்மை ஏற்படும் என்றால் நம்மளுடைய கருமையம் தூய்மை ஏற்படும். அந்த கருமையம் தூய்மை ஏற்பட வினை தூய்மை ஏற்படும். அப்ப வினை தூய்மை ஏற்படுவதற்கு காரணம் செயல். அந்த செயல் தூய்மையாக இருக்க வேண்டும். செயலுக்கு முந்தைய நிலை எண்ணம், சொல். அந்த எண்ணத்திற்கு முந்தைய நிலை பதிவு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை. அதனால பதிவுகள் தேவையற்ற பதிவுகள், கற்பனை பதிவுகள், தகுதிக்கு அல்லாத பதிவுகள் நிகழ்காலத்தில் இப்பொழுது வாழுகின்ற காலத்தில் நாம் அதிகம் ஏற்படுத்தாமலும் தேவையற்ற பல பதிவுகள், பழைய பதிவுகள், பல பதிவுகள் நமக்குள் எழுச்சி பெற்றாலும் அத இந்த புதிய பதிவுகள் மேல் பதிவின் மூலமாக, தவத்தின் மூலமாக, தவத்தால் நாம் பெற வேண்டிய நன்மைகளை மூளை செல்களில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் ட்ரெயின் ஆகாம, அதாவது விரயமாகாமல் எழுதுதலும் வாசித்தலும் புத்தகத்தின் மூலமாக மகரிஷியுடைய ஒவ்வொரு பாடலையும் தினமும் சில வரிகளை படிக்க படிக்க மகரிஷியுடைய சூக்குமம் நமக்குள் வரும். நல்ல புத்தகங்களை நிறைய படிப்போம். இயற்கையோடு காற்றோடு உரையாடுங்கள், ஊடாடுங்கள். நீரோடு உரையாடுங்கள், ஊடாடுங்கள். உணவோடு உரையாடுங்கள், ஊடாடுங்கள். இப்படி நெருப்போடு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தோடும் நீங்க அப்படி ஊடாடி ஊடாடி உறவாடி பழகும் பொழுது இந்த உயிர் பார்ப்பது அனைத்தும் உயிர் என்ற தன்மையோடு உறவாடி ஊடாடி நம் வாழ்க்கை என்கின்ற ஒரு தன்மை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அறிந்து செய்யக்கூடிய ஊடாடுதல், அறியாமல் பதிந்த பதிவுகளை நீக்கி சிறப்பான வாழ்க்கையை நமக்கு தரும் என்ற சிந்தனையோடு இந்த சிந்தனையை தந்த குருவுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கக்கூடிய வேதாத்திரிய சிந்தனையாளர்களுக்கு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய இந்த சிந்தனை உரையை தற்போது நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக வள்ளி நாயகி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வள்ளி நாயகி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. சரோஜா கிருஷ்ணன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க பேசினது ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஐயா. ஊதாடலே வாழ்க்கைங்கிற முறையில மனதோட பேசுறதும் நல்லாதான் இருக்கு. தியானத்து மூலியமா பேசுறது நல்லாதான் இருக்குது.
நீங்க சொல்றது எல்லாம் மிகவும் அருமையாகவும் அழகாகவும் இருக்கு. இயற்கை காட்சியோட போய் ரசிச்சு அதுவும் மனதோட உரையா ஊதாடுதல்ங்கிற வார்த்தையும் நல்லாதான் இருக்குதாயா. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போய் சிவனையோ அம்மனையோ அலங்காரத்தை பார்த்து அந்த அம்மனை பார்த்தோன்னா முதல்ல நம்ம வாய் மூலியமா ஊதாடுதல் தான் வருது. என்னங்கய்யா செய்யறது அந்த இடத்துல? தப்பு இல்ல, நல்லா சாமி கும்பிடுங்க. என்ன என்ன தப்பு இருக்கு? கருத்தினை உற்றுப்பார் கருத்தை கடவுளாய் இருக்குன்றார் மகரிஷி. அப்ப நீங்க கோயில்ல போய் உங்க கருத்தை அந்த கடவுளோட நீங்க அங்க இருக்கு, அது ஒரு காந்த களம் தானே. அந்த காந்த களத்துல நீங்க உங்க மனதோட உங்க மனதிலிருந்து எழுச்சி பெறுகின்ற அந்த உணர்வு தான் கருத்தினை உற்றுப்பார் கருத்தே கடவுளாய் காட்சியாக மாறும்ங்கிறாரு. அப்ப நம்முடைய கருத்து தான் கடவுள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டது, இறைநிலைட்ட வேண்டது எல்லாம் ஒண்ணுதான். கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு மகரிஷி சொல்லல. கோயிலை எப்படி நம்ம, அது ஒரு காந்த களம். அப்ப அந்த காலத்துல கோயில்கள் உருவாக்குனாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி தவம் இதெல்லாம் வழிமுறையில இல்லை. ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு தான் தவம் கிடைச்சது. அப்ப எல்லா மக்களும் அந்த நன்மையை பெற வேண்டும். தவத்தில் உணர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் எல்லா மக்களுக்கும் இந்த காந்த ஆற்றல் பகிர்ந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல காந்த களத்தை பெருக்குவதற்காக கோயில் குளங்கள் உருவாக்கி வச்சாங்க. அதனால இயற்கைக்கும் நன்மை தர்ற மாதிரி இருந்தது, மக்களுக்கும் நன்மை தர்ற மாதிரி இருந்தது. அப்ப நீங்க நம்ம அந்த கோயில் குளங்கள்ல போய் நம்மளுடைய அந்த இயற்கை, அங்க என்ன இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க அந்த காந்த களத்துல இருந்து உங்களுடைய காந்த ஆற்றல், உங்களுடைய ஜீவ காந்தத்தை அங்க பகிர்ந்து கொள்றீங்க. அந்த காலத்துல கோயில்ல கருங்கல் வச்சு பிரகாரம் வச்சிருந்தாங்க. அதுல என்ன ஒரு தத்துவம் இருக்குன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. கருங்கல்லில் அல்லது மண் தரையில் நாம நடக்கும் பொழுது கருங்கல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அது கருங்கல் ரிசீவ் பண்றதுக்கு உண்டான சோர்சஸ் அதுல இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல மண் தரையிலையும் கருங்கல் தரையிலையும் பிரகாரம் வச்சிருந்தாங்க அப்படின்னு தத்துவங்கள் இன்னைக்கு உண்மைகளை எடுத்து சொல்லுது கோயில் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் மகரிஷி சொல்றது என்ன அப்படின்னா, கோயில் சாமின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அறிவு நிலையிலிருந்து பார்த்தா சரியா இருக்காது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அவ்வளவுதான். சோ அறிவு நிலை உணர்ந்தவர்களுக்கு தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனையும் தெய்வங்களாகத்தான் தெரியும். அறிவு நிலை உயர்வதற்கு வழி இல்லாம தெரியாம இருக்காது, வழி இருக்காது, அல்லது அவங்க வேற எதிரியாவது பிஸியா இருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் அல்லது அவங்களுடைய மனதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு கோயில், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நாட்டுல இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய போர் நடக்குது அப்படின்னா அந்த தன்மையை புரியாததுனாலதான் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. ஸோ ஒவ்வொரு மனிதர்களையும் தன் மனதையும் அறிவையும் புரிந்து கொண்டால் தெய்வம் இருக்கிற இடம் எல்லாமே தெய்வம் தான், வீடே கோயில் தான். அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள மலர ஆரம்பிக்கும். அதனால அறிவு நிலையிலிருந்து எல்லாவற்றையும் பாருங்கள், அனைத்தும் தெய்வம் தான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நேசமுலர் அம்மா, நீங்க அம்மா ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் டென்மார்க்ல இருந்து நேசமலர் பேசுறேன். அற்புதமான சிந்தனை ஐயா. எனக்கு இன்னொரு கேள்வி என்றால் ஐயா, அதுல அந்த கவியின் மூலம் தேவையின் வேகம் என்ற அந்த இதுல நீங்கள் சொல்லி இருந்தீங்கள், எவ்விதத்தோ தேவை பின்னர் முடிந்த போதும் எண்ணத்தில் தேவை குறை அடங்கிடாது, இயந்திர போல் தேவையே நினைந்து நிற்கும். அது என்ன ஐயா? எவ்விதத்திலோ தேவை முடிந்து போட்டு அதுக்கு பிறகும் அது எண்ணத்தில் தேவை குறை அடங்கிடாது என்று சொல்லி இருக்கு. அதாவது எண்ணத்திற்கு உடல் இயக்கம். அப்ப எண்ணம் ஒரு உணர்வு எழுச்சி பெறும் பொழுது அது உணர்வு, எண்ணத்திற்கு முந்தைய நிலை என்னது? அது எண்ணம், அதாவது உணர்வு. அப்ப உணர்வு எழுச்சி பெறும் பொழுது உடலை இயக்குகிறது. அப்ப மூளை செல்கள் அதை எண்ணமாக மலரச் செய்கிறது. அது மூளை செல்கள் எண்ணமாக மலரச் செய்யும் போது அடுத்த இயக்கம் என்னவாக இருக்கும்? இந்த உடலை கொண்டு அதை இயக்குவதற்கு, அந்த எண்ணத்தின்படி நிறைவேற்றுவதற்கு உண்டான முயற்சிக்கு கருவியது இந்த உடல் தான். அப்ப விளைவாய் தோன்றும் இயக்கத்திற்கு தேவை உணர்வே அடிப்படையாகும்.
அப்ப இந்த உடல் ஏதோ ஒரு காரணத்திற்கு இயங்குகிறது என்றால், அப்ப ஏதோ ஒரு உணர்வின் தேவை அடிப்படை தான் இந்த உடல் இயக்குவதற்கு காரணம். அது ஃபர்ஸ்ட், ரைட்டுங்களா? அடுத்தது, எண்ணம் அது முயற்சியாய் தோல்வி கண்டால், இப்ப ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி ஒரு தோல்வி கண்டால், அந்த தோல்வி கண்டுன்னு சொல்லல, தோல்வி கண்டால், அப்ப எடுக்கின்ற முயற்சி வெற்றி அடையணும். நம்பர் 1. வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும்னு மகரிஷி சொல்றாங்க அப்படின்னா, நடக்கக்கூடியதை நினைக்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும். அதுதான் நான் சொன்னேன். கற்பனையில நாம சில நினைவு பதிவுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப நினைவு பதிவுகள்ல நாம நம்மளுடைய உடல் தகுதி, அறிவு தகுதி, பொருளாதார தகுதி, சூழ்நிலை தகுதி, இவற்றையெல்லாம் ஒப்பிடாமல் அந்த எண்ணத்தின் எழுச்சியை செய்வதற்கு முயற்சி செய்தால் அது தோல்வியை அடையும். ஆனால் நடக்கக்கூடியதை நினைக்கக்கூடிய ஆற்றலும் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இந்த உடலை கொண்டு செயல்படுவதற்கு முன்னாடி அறிவின் நிலையிலிருந்து எண்ணத்தை எப்படி ஆராய்ச்சி செய்யணும்னா, எனக்கு இந்த உடல் தகுதி இருக்கா, இந்த உணர்வை செயல்படுவதற்கு எனக்கு பொருளாதார தகுதி இருக்கா, 3வது இந்த சூழ்நிலை சரியா, 4வது இதற்கு உண்டான அறிவு தகுதி, தொடர்ந்து இதுல வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அறிவு தகுதி, சூழ்நிலை தகுதி, இது எல்லாம் எனக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு செயல்படுத்திட்டோம்னா நன்மை. இல்லைன்னா தோல்வி கடும்போது அதன் வேகம் அதிகரிக்கும். அது இயல்பு தானே. நாம ஒரு கற்பனையில ஒரு எண்ணத்தை நம்ம செஞ்சிடலாம்ப்பா, நமக்கு செய்ய முடியாதா, எனக்கு துணைக்கு இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, கடவுள் இருக்காரு, குரு இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, நான் எல்லார் மேலேயும் பாரத்தை போட்டுட்டு நான் அந்த வேலையை செய்யறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணத்திற்கு இப்போ ஒரு இப்படி எடுத்துக்கோமே, ஒரு நல்ல ஒரு நீச்சல் தெரிந்த ஒரு அன்பர், அவருக்கு நீச்சல் தெரியும், ஆனா எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனா அவரோட சேர்ந்து நானும் நீச்சல் அடிக்கணும்ன்ற ஒரு உணர்வு எனக்கு வேகம் டமால் நான் குதிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய முடியும்? அப்ப அந்த பக்குவம், அந்த சூழ்நிலை, அந்த உடல் தகுதி, அந்த அறிவு தகுதி, இதெல்லாம் இருந்ததுன்னா அவருடைய தகுதி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அதுல இருக்கக்கூடிய தொடர் பயிற்சி, அவர் அந்த சாதனையை செய்யறாரு. நமக்கு நீச்சல் தெரியுங்கிறதுக்காக நாம் அந்த சாதனையை செய்ய முடியுமான்னு யோசிச்சிட்டோம்னா அந்த முயற்சியில தோல்வி வராது. இதை நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு முயற்சி எடுத்தா வேற. ஆனா நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ், நாம் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி ஒரு முயற்சி எடுத்தோம்னா அதுல ஒரு தோல்வி கண்டால், அந்த தோல்வி கண்ட அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது வேகம் அதிகரிக்கும். அந்த வேகம் எப்படி அதிகரிக்கும்னா இருப்பாக இருக்கும். அது எப்படினாலும் இன்னைக்கு இல்லாட்டாலும் இன்னொரு நாள் நான் செஞ்சே ஆவேன் அப்படின்ற தேவை தன்னை எண்ணி தேவையையே கருத்தாக மாற்றும். அது தேவையை, அது வேணுமா வேண்டாமா, அது நமக்குரியதான் சிந்திக்கவே விடாம அதையே அது கருத்தாக மாற்றி எவ்விதத்தோ தேவை பின்னர் முடிந்த போதும், சரி இது எப்படியோ அனுபவிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு முடிந்த போதும் எண்ணத்தில் இருந்தாலும் அதுல ஒரு குறை இருக்கும். நமக்கு முதல்லயே அது கிடைச்சிருக்கணும், இப்ப கிடைச்சது அப்ப முதல்லயே கிடைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு குறை அடங்கிடாது. தேவை பூர்த்தி பண்ணிட்டா தேவை அடங்கிடாது. நல்ல சாப்பாடுதான் போட்டீங்க, எனக்கு வயிறுலாம் நிரம்பிருச்சு, இருந்தாலும் ஏதோ எனக்கு ஒரு திருப்தி குறை இருக்கு அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த ஏதோ ஒண்ணுதான் நமக்குள்ள நினைவு அலைகளாக இயந்திரம் போல தேவையையே நினைத்து நினைத்து அந்த இடத்திலேயே நிற்கும். அப்ப அது தேவையான்னு பார்த்தா இருக்காது. அப்ப அந்த முழுமை பெறாத நிலை வருது. அந்த நிகழ்ச்சி நம்முடைய தேவை பூர்த்தி ஆயிருக்கும், ஆனால் அறிவால் சிந்திக்காமல் நம்மளுடைய எதிர்பார்ப்போடு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அது நிறைவு பெறாத ஒரு தன்மை குறையாக மாறும். அப்ப எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் எண்ணத்தின் அடிப்படை தேவைகளோடு நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு போய்கிட்டே செயலுக்கு கொண்டு போனோம்னா
ஓகே. ஆனா எண்ணம் எழுந்த உடனேயே நாம ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்து வச்சு இதுதான் விடையாக இருக்கணும்னு ஒரு நிலையில கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செயலுக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது நடைபெற்று முடிந்தாலும் நமக்கு என்ன ஒரு குறை இருக்கும்னா நம்ம எதிர்பார்த்தது வரலேன்னு ஒரு குறை இருக்கும். அப்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு குறை இருக்கு பாருங்க. அந்த குறைதான் நினைவுகளாக நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருக்கும், இருந்ததுக்கு அப்புறம் நமக்கு அது துன்பமாக வரும். அதுதான் அந்த இடத்துல தேவையின் வேகத்தை புரிந்து செயல்பட வேண்டும். எதிர்பார்ப்புகளோடு செயல்படுத்தக்கூடாதுங்கிறத மறைமுகமாக இந்த இடத்துல அதை சொல்றார் மகரிஷி. இதுதான் அதனுடைய கருத்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக விகோ, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன்மா. உங்க பேர் நான் என் பேர் விஜயலட்சுமி. நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஓகே. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சந்தேகங்கய்யா. நம்ம எண்ணம் தான் வாழ்க்கைன்னு சொல்றோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்றோம். இப்ப நம்ம ஒரு எய்மோட நம்ம இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நேத்து மன்றத்துல கவலை ஒழித்தல் டாபிக் பேசினேன். அதுல நம்ம கற்பனையா ஒன்று எதிர்பார்த்தா அதுதான் போய் கவலையில போய் முடியும்னு சொல்றோம். அந்த கற்பனை தவறா இல்ல நம்ம எண்ணம் நினைக்கிறோம்ல இப்படிதான் இருக்கணும், எது சரிங்கயா? அது எனக்கு கிளியரா புரியல. எனக்கு இத நினைப்பதற்கும் நடப்பதற்கும் உள்ள வேறுபாடுன்னு சொல்றோம். நினைப்பதற்கும் நடப்பதற்கும் உள்ள வேறுபாடு. இது ரெண்டுத்துக்கும் என்னங்க டிஃபரெண்ட்? இந்த நினைப்பதுங்கிறது நடப்பதற்கு உண்டான கருத்தை நினைக்கிறீங்களா, விளைவு இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நினைப்புக்கும் நடப்புக்கும் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி இப்படித்தான். இப்ப உதாரணத்திற்கு நீங்க ஒரு சமையல் செய்யறீங்க. அந்த சமையல் குக்கர்ல வைக்கிறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். குக்கர் இல்லாம நீங்க வச்சு சமைக்கிறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனா இந்த டேஸ்ட் அதுல வரணும்னா நடக்குமா? நடக்காது. நடக்காது. அப்ப இது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நமக்கு சீக்கிரமா முடிக்கணும். அப்ப என்ன பண்றோம்? உடனே குக்கர்ல தூக்கி வச்சிடுறோம். ஆனா டேஸ்ட் கம்மியா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அப்படி சமைச்சோம்னா அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிக்சி யூஸ் பண்றதுக்கும் அம்மி யூஸ் பண்றதுக்கும் கிரைண்டர் யூஸ் பண்றதுக்கும் ஆட்டுக்கல் யூஸ் பண்றதுக்கும் இதே போல ஒவ்வொரு அடிப்படை எண்ணத்திற்கும் ஒரு அடிப்படையான நிகழ்வுகள் அல்லது அதை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வழிமுறைகள்னு இருக்கு. நாம என்ன பண்றோம்னா அந்த வழிமுறைய கடைபிடிக்கிறோமா இல்ல இந்த ஒரு எண்ணத்திற்கு நாமே இப்ப அந்த அம்மாவுக்கு சொன்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு அந்த எதிர்பார்ப்போடு ஒப்பிட்டு பார்க்கிறோமா? அப்ப எதிர்பார்ப்பு என்பது ஒரு கற்பனை. எதிர்பார்ப்பு என்பது ஒரு கற்பனை. அப்ப நாம எண்ணத்தின்படியே போனோம் அப்படின்னா அது கண்டிப்பா நன்மையாதான் முடியும். ஆனா நாம இப்படி நினைச்சோம், இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒற்றப்படி மகரிஷி சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய எண்ணத்துல எங்கேயோ ஒரு தப்பு கணக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப எண்ணம் சரியா தப்பா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்குள்ளேயே ஒரு எண்ணம் எழுந்த உடனேயே எதிர்பார்ப்புக்கு போயிடுறோம். இந்த எண்ணம் இது இப்படி முடிச்சா அதெல்லாம் நமக்கு நடந்துடணும், இதெல்லாம் நடந்துரும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு நிகழ்ச்சிக்குள்ளேயோ எண்ணத்தை நிறைவேற்றுவதற்குள்ளேயோ போகிறோம். அப்ப நமக்கு இந்த கேப் தான். எண்ணம் ஒரு தனி ட்ராக்கு. அந்த எண்ணத்தை ஒட்டி வரக்கூடிய ஒவ்வொரு துணை எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா? நாம அந்த துணை எண்ணங்களை நிறைவேற்றிக்கிட்டே போறோம். கோர் அடிப்படை எண்ணத்தை விட்டுட்டு இப்ப நம்ம நினைச்சது ஒண்ணா இருக்கு, நடந்தது ஒண்ணா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கம்பாரிசனுக்கு போறோம்.
அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு கணக்கு எண்ணத்தோடு சேர்ந்து பிரயாணம் செய்வதை நாம முழுமையாக பண்ணவில்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அந்த எண்ணம் மனதின் நிலையிலிருந்து, அதாவது புலன் வயப்பட்ட நிலையில் இருந்தோ அல்லது புற சூழ்நிலையின் வயப்பட்ட நிலையில் இருந்தோ அந்த எண்ணம் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த அந்த தன்மை தான் நமக்கு வரும். அதனுடைய ரிசல்ட் தானே வரும். அப்ப எப்படி மாறும்? இப்ப நீங்க உதாரணத்திற்கு ஒரு ஸ்வீட் பண்றீங்க அப்படின்னா, ரவை தான் அடிப்படை போட்டு கேசரி பண்றீங்க அப்படின்னா, அதுல நீங்க என்ன கலர் போடுறீங்க அந்த கலருக்கு அது மாறிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அதை இன்னும் கொஞ்சம் நீங்க மாத்துனீங்கன்னா அதை மைசூர் பாகா மாத்துவீங்க, கடல மாவை போட்டு மாத்த போறீங்க, இல்ல ரவையை போட்டு கேசரியா போட்டு வேற மாதிரி ஏதாவது கொண்டு வரணும்னா கொண்டு வர போறீங்க. அடிப்படை கருத்து, அடிப்படை தன்மை என்னவோ மாறாது. அப்ப நாம எங்கேயோ ஹேண்டில் பண்ற விதத்துலதான் தவறு இருக்கு அப்படிங்கிறத எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடம். அப்ப எண்ணத்தை எண்ணத்தால் அப்படின்னா ஒரு எண்ணம் எழும் பொழுது மனதின் மூலமாக அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் மனதின் துணை கொண்டு அறிவால் அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்தால் எண்ணியது எண்ணியபடியே நடக்கும், அல்லது நடக்கக்கூடியதை எண்ணக்கூடிய தகுதி நமக்கு வந்துவிடும். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. இதை கொஞ்சம் நீங்க தொடர் பயிற்சிக்குள்ள இப்ப நல்லா நீங்க சூப்பரா ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்குள்ள இந்த கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்வி உங்களுடைய அறிவு நிலையிலிருந்து ஒரு பகுதியாகவும் உங்களுடைய மன உந்துதலிலிருந்து ஒரு பகுதியாக அதாவது ரெண்டு உந்துதலின் பேரி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க. அப்ப உங்க அறிவு ஒரு எதிர்பார்க்கிறது, ஆனா மனம் ஒரு சிந்தனையில் ஒரு கேள்வியை கேட்குது. அப்ப எது கரெக்டுன்னு பாருங்க. அப்ப அறிவு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அறிவை பயன்படுத்தியே எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த எண்ணம் நிறைவேறும், எந்தெந்த எண்ணம் நிறைவேறாது, இந்த எண்ணத்தை இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தன்மைக்கு நம்ம போயிடலாம். ஸோ இதுல நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது மனதை 14 அலைச்சூழலுக்கு கீழே கொண்டு வந்து ஒரு எண்ணத்தினுடைய தன்மையை சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அறிவு நிலையிலிருந்து உங்களுக்கு பல நன்மைகள். நீங்க இப்ப கேட்ட கேள்வி சாதாரண கேள்வி இல்லை, அருமையான கேள்வி. நீங்க ஒரு குரு உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால அதே குரு தான் உங்களுக்கு இந்த கேள்வி இன்னைக்கு கேட்க வச்சிருக்கிறாரு. இனிமே ஒவ்வொரு சிந்தனையையும் அறிவு நிலையிலிருந்து நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா விடை உங்களுக்குள்ளேயே இருக்கு. குருவின் துணையால் அது அருமையாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. உயிருடன் கலப்பது எப்படிங்க ஐயா? எண்ணம் அதே மாதிரி நமக்கு நல்ல எண்ணமும் தோணுது, கெட்ட எண்ணமும் தோணுது. அதோட போராட்டமே கஷ்டமா இருக்குல்ல. கெட்ட எண்ணத்துல இருந்து வெளியில வரணும். குடும்பத்துல இப்ப நம்ம கேட்டாலே ஒரே நம்ம பேசுறவங்களுக்குள்ளே வந்துருது இல்ல. சரி, அப்ப இதற்கு காரணம் நீங்க நல்ல தவம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பண்ணுவேங்க. சரி, தவம் பண்றீங்க, நல்லா உடற்பயிற்சி பண்றீங்க இல்லையா? சரி, இது ஒண்ணு இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தினமும் நான் கடைசியா சொன்னேன் பாத்தீங்களா, கொஞ்சம் உங்களுடைய பேனா வச்சு பேப்பர் வச்சு எழுதுவதற்கு டெய்லி நீங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மகரிஷியுடைய புத்தகத்தை எடுத்து டெய்லி ஒரு கவி எழுதுங்க. அந்த கவியை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்து அதுக்கு கொஞ்சம் அர்த்தம் புரிங்க. அப்ப உங்க உடலில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப வேற ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு உங்களுடைய அந்த கேள்வியிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள். நம்மளுடைய எண்ணங்களுக்கு முக்கிய காரணம் மகரிஷி சொல்லியிருப்பாங்க ரசாயன மாற்றம். ஸோ ரசாயன மாற்றம் நமக்குள்ள நிறைய
எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நேர்மறை எண்ணங்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ரசாயனம் எதனால மாறுதுன்னு பாருங்க. அப்ப சாப்பாடு நீங்க அளவா சாப்பிடுவீங்க, ஆனா முறையா சாப்பிட்றீங்களா, அது பசிச்ச உடனே சாப்பிட்றீங்களான்னு பாருங்க. அதுல நீ மாற்றம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ரசாயன மாற்றம் உங்களுக்கு சோர்வை கொடுக்கும், மூளையில் இருக்கக்கூடிய செல்கள்ல அந்த ரசாயன உற்பத்தி கம்மியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப அடிப்படை உணவு, அப்புறம் உங்களுடைய ஓய்வு, நல்ல தூக்கம். இந்த உணவுல டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ரசாயன மாற்றத்தினால தூக்கம் சரியா வராது. அதனால அதை சரியான முறையில நீங்க ஓய்வெடுக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. தேவைக்கு அதிகமா ஓய்வா இருந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இந்த ரெண்டையும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உழைப்பு அப்படிங்கிறது நம்ம உடலால் செய்யப்பட வேண்டிய உழைப்புகள், அதெல்லாம் இந்த ரெண்டை சரி பண்ணிட்டீங்கன்னா மீதி மூணும் சரியாக வந்துடும். இந்த மூணும் சரியாக வந்துருச்சுன்னா நீங்க தவம் செய்யும் பொழுது அந்த தவத்தினால் உங்களுடைய அந்த மன அலைச்சூழல் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். மன அலைச்சூழல் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே பிறர் உங்கள்கிட்ட பேசும்போது அவங்கள்ட்ட நீங்க பொறுமையா பேசுவதற்கு உண்டான தன்மை உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தவம் படிச்சிருந்தாலும் ஓகே, தவம் படிக்காதவங்க இருந்தாங்கன்னா அது அவங்கள நம்ம குறை சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நாம தான் என்ன பண்ணணும்னா அவங்க சொல்றத பொறுமையா கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக நினைச்சு செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு நிறைய வருது அப்படின்னா நல்லா தவம் பண்ணணும், உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்க, நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க. உடற்பயிற்சியில எங்கேயாவது மூச்சு பயிற்சியோட சேர்த்து உடற்பயிற்சி பண்ணணும். நம்மளுடைய உடற்பயிற்சியே கரெக்டா செஞ்சோம்னா, கண் பயிற்சியை கரெக்டா செஞ்சீங்கன்னா ஆக்னையும் துரியமும் சூப்பரா கிடைக்கும். கைப்பயிற்சியும் கால் பயிற்சியும் கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா, கரெக்டா செஞ்சாச்சு அப்படின்னா மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் 3 ரசாயன மையங்களும் சிறப்பா டெவலப் ஆயிடும். அதுக்கப்புறம் தசை நார் மூச்சு பயிற்சியை கரெக்டா செஞ்சாச்சுன்னா அநாகதமும் விஷுத்தியும் பிரமாதமா டெவலப் ஆகும். ஸோ இது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிளீனிங் ப்ராசஸ் தான் உங்களுக்கு அந்த கபாலபதி. அதுக்கப்புறம் அந்த மகராசனம் மட்டும் உங்களுடைய உடல்நிலையை பார்த்து கொண்டு, உடலில் ஏதாவது கோளாறு இருந்தால் மருத்துவரை அணுகி அல்லது உங்க ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்ட்ட கலந்து பேசி செயல்படுத்துங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன ரசாயன மாற்றம் தான் உங்களுக்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கு. அதை சரி செஞ்சிட்டீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அருமையான நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பா துணை நிற்கும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக IQOOZ5 உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உங்க பேரு? வாழ்க வாழ்க. அம்மா நான் கோயம்புத்தூருங்கம்மா, கண்ணம்மாளுங்கம்மா. ஓகே. இப்படி ஐயா ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா. அது அப்படி பேசி முடிச்சோன்னு எனக்கு பெருமூச்சு ஐயா. ரொம்ப சிறப்பா பேசுறீங்க ஐயா. ஐயா ஐயா நானும் தவம் பண்றேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேங்க ஐயா. நான் ஒன்ன வாங்குறதுக்கு ஒருத்தர் கூட போனேங்க ஐயா. அவங்க வந்து அவங்க வாங்குறத நான் விரும்பவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். ஆனா அவங்க கூட போயிங்க ஐயா, அவங்க என்ன வாங்கினாங்களோ அது வாங்கினாங்க ஐயா. அது பிரமாண தூண்டுதலா இல்ல நான் அவேர்னஸா என்னன்னு எனக்கு புரியலைங்க. அப்ப இருந்து எனக்கு இன்னும் மனத்துக்குள்ள ஒரு இது வந்துட்டே இருக்குங்க. ஏன் நம்ம இப்படி செஞ்சோங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்குதுங்க ஐயா. சரி, இப்ப அது தவறுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க, நம்ம செஞ்ச தவறு, நம்ம விரும்பவே மாட்டோம், ஏன் நம்ம போய் வாங்கணும். பரவாயில்ல. எப்ப உங்களுடைய அறிவு உங்களுக்கு உணர்த்திருக்கு பாத்தீங்களா, ஐயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு, அதுதான் அறிவு. அந்த அறிவு உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதுனால யார் தன் தவறை அறிவு நிலையிலிருந்து உணர்கிறார்களோ அவர்கள் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. இதுதான் இயற்கை. ரைட்டுங்களா? இதுதான் இயற்கை. அதனால ஏதோ ஒரு சூழ்நிலையினால, ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு அவசரத்துல
நீங்க ஆமாய்யா. தெரியாமல் செய்த ஒரு தவறை நினைத்து நினைத்து நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குருட்ட மானசீகமாக மன்னிப்பு கேட்டுட்டு, குரு இனிமே எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வராம நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு குருட்ட நீங்க ஒரு சங்கல்பம் பண்ணிக்கங்க. அடுத்து தவம் செய்யுங்க. நல்லா பண்றீங்க. எல்லாருக்கும் நான் வேண்டுவது, பணிவோடு வேண்டிக் கொள்வது, அன்பர்கள் அத்தனை பேரும் குருவுடைய பாடலை தினமும் ஒரு முறை பாடி எழுதி அதோட ஊடாடுங்க. நீங்க எந்த அளவுக்கு குருவுடைய பாடலோட ஊடாடுறீங்களோ அந்த அளவுக்கு குருவினுடைய சூக்குமம் உங்களுக்குள்ள துணை புரியும். அப்படி துணை புரியும் பொழுது அந்த நேரத்துல உங்களுடைய கருமையத்துல பிறர் மனம் தூண்டுதலாலோ சூழ்நிலையினாலோ பழக்கத்தினாலோ அந்த உந்து வேகம் வராது. இல்லைங்க, வேண்டாங்க, நீங்க வாங்குங்க, போதுங்க, எனக்கு தேவையில்லை, தேவைன்னா அப்புறம் வாங்கிக்கிறேங்க, நல்லா தான் இருக்கு, நீங்க வாங்கிக்கங்க, உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கங்க, எனக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு கிடைக்காதுங்கிறதுலாம் இல்லை. அதற்கு உண்டான பயிற்சியே வேற ஒன்றும் இல்லை. நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்பட 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 எண்ணத்தின் பிளவுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப ரசாயனத்தை கரெக்டா வச்சுட்டோம் அப்படின்னா பிளவு வராது. அப்புறம் ஒன்ஸ் நல்லா உயிரை நல்லா பழகிட்டோம் அப்படின்னா அந்த உயிர் வான்காந்தத்திலிருந்து வேணுங்கிற ஆற்றலை எடுத்துக்கொண்டு முன்ன பின்ன ரசாயனம் இருந்தாலும் அது மேனேஜ் பண்ணும். ஸோ ஆனால் நம்ம சராசரி மனிதர்கள் சரியான உணவு, சரியான ஓய்வு, அங்க எதையும் அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடாது. மகரிஷி அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அளவு முறையோடு எதையும் முறையாக அனுபவம் செய்து பழகிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது. இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை மிகவும் உயர்ந்தது. எந்த ஒரு தப்பை நீங்க உணர்கிறீர்களோ அந்த தப்பை அடுத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாளனாக இருந்து உங்களை மீண்டும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்காது. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆண்ட்ராய்ட் ப்ளூராய்ட் ஐயா, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட நீங்க உங்க கேள்வியை கேட்கலாங்க ஐயா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. நாங்க நாமக்கல்ல இருந்து நரேஷ் பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எனக்கு என்னன்னா, ஒரு பெண்கள் ஒரு பொறுமைங்கிறது ஒரு எல்லை கட்டினதாக ரொம்ப பொறுமையா இருந்தோமா சில மீறல்கள் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுதுங்கய்யா. மகரிஷி சொல்லியிருக்காரு, ரொம்ப கடலிலும் பெரிது பொறுமை அப்படின்னு இருக்காரு. அது என் மனசுக்குள்ள ஆழமா வாங்கினேன். ஆனா நடைமுறைக்கு வரும்போதுங்கய்யா அந்த பொறுமை, அது பெண்கள் குடும்பத்திலயோ ஏதோ நம்மளை ரொம்ப இதா வரும்போது நம்ம இன்னமும் பொறுமை காக்கணுமா, நம்ம ஏதாவது சொல்லணும் இல்ல, நம்ம நிரூபிக்கணும் இல்ல, அப்ப நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் வேகம் கூடுற மாதிரி இருக்குதுங்கய்யா. அது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கய்யா. ஓகே ஓகே, அருமையான சிந்தனை. உங்களுக்குள்ள நிறைய ஒரு ஊடாடுதல் போராட்டமே பண்ணியிருக்கீங்க. இப்போ பொறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு விதத்துல நீங்க அதை சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சியை நிறைவேற்றுவதற்கு, அதாவது ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு உண்டான செயலில் காட்டக்கூடிய பொறுமை ஒன்று. அடுத்தது, எந்த ஒரு சூழ்நிலையையும் பொறுமையாக கையாண்டு அந்த சூழ்நிலை, அந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்ச்சிகள் முழுமையாக நடைபெறுவதற்கு உண்டான ஒரு காலத்தை எதிர்பார்த்து அல்லது அந்த காலத்திற்காக பொறுமையோடு காத்திருக்கக்கூடியது ஒரு விஷயம். இன்னொன்று, சூழ்நிலையினால், குடும்பத்தில் ஏற்படுகின்ற கருத்துக்களினால் நாம பொறுமை காத்து, அதாவது உரையாடலினால் வரக்கூடிய சம்பவத்தில் பொறுமை காத்து நாம எப்படி வெற்றி கொள்வது. ரொம்ப பொறுமையாக நாம இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஏமாளி என்று அவர்கள் பட்டம் கட்டிடுவாங்க. இல்லை, பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற குழப்பம். இது எல்லாமே தவறு இல்லை, சிந்திப்பதற்கு தவறில்லை, சிந்தனையே எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இறைநிலையின் திட்டத்தின்படி நமக்கு எது எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும்.
ஆனால் முயற்சி செய்தால் கிடைக்கும். முயற்சி திருவினை ஆகும். முயற்சி செய்தால் கிடைக்கும். அதான் இறைநிலையின் திட்டத்தைப்படி நமக்கு கிடைக்கும்ல, கிடைச்சா பார்த்துக்குவோம், வரட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. முயற்சி செய்தால் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். சரி, இப்போ உங்களுடைய சிந்தனையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆக்கம் அல்லது ஒரு ஊக்கம் அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து சேர வேண்டியது இருக்குது. அதை நாம வேகத்தோட கேட்கறதா பொறுமையாக கேட்கறதா அப்படின்னு பார்த்தா, கருத்தோடு கேளுங்கள், அது கிடைக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. கருத்தை நிதானமாக எடுத்து விளக்கமாக சொல்வதற்கு நாம பொறுமையாக இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப கருத்தோடு யாரு நமக்கு நல்லா சுத்தி 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 பாருங்க, ஒண்ணு இரத்த உறவாக இருக்க வேண்டும், அல்லது சொந்த பந்தங்களின் உறவாக இருக்க வேண்டும், இல்லது நண்பர்களோடு இருக்கக்கூடிய உறவாக இருக்க வேண்டும். இப்படி இந்த உடலுக்கும் அல்லது இந்த அறிவுக்கும் இந்த மனதிற்கும் அறிந்தோர்கள் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மீதி அது போக மகரிஷி சொன்ன மாதிரி இன்டர் டிபெண்ட், எங்கேயோ ஒரு உழவர் நமக்கு உழுது கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் இங்க உணவாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இது நமக்கு அப்ப வாழ்க்கை என்பதே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான். அப்ப நாம அந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கருத்துக்களை பொறுமையாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்வதற்கு உண்டான தகுதியை நாம உயர்த்தி கொண்டே போகணும். இல்ல இதுல நம்ம கொஞ்சம் வேகமா பேசினாதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும், அவங்கள்ட்ட இப்படி யோசிச்சு பாருங்க, இப்படி யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இந்த முயற்சியெல்லாம் நீங்க கரெக்டா எடுக்க 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 நம்ம தெரிந்தவங்கள்ட்ட அவங்க சரி அவங்க சொல்றது கரெக்டு தான் வருவாங்க. இந்த முயற்சியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா, இறைநிலை உங்களுக்கு இப்ப அது வேண்டான்னு முடிவு பண்ணுதுன்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு வகையில நமக்கு அது இப்ப வேண்டான்னு இறைநிலை திட்டம் போடுது, சரின்ட்டு நம்ம விட்டுறணும். இது என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த கருத்தை உங்களோடு சொல்லுகிறேன். அதுக்காக உங்க உரிமையை விட்டு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனா உரிமைதான் அடிப்படை என்று நினைப்பது தவறு. அப்ப விட்டு கொடுத்தல் தியாகம் அப்படிங்கிறது ஒரு பண்புகளில் பெருமை. அதற்கு உண்டான பலன் நமக்கு இன்னைக்கு இல்லாட்டினாலும் இன்னொரு நாளைக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஸோ இந்த அடிப்படையில நீங்க யாரை அணுகுனீங்கனாலும் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் வந்தே தீரும் என்பது இயற்கையின் நியதி அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு சங்கல்பம் பண்ணுங்க, வாழ்த்துங்க, அந்த நபரை வாழ்த்துங்க. அந்த நபர்கிட்ட பேசுவதற்கு முன்னாடி அந்த நபரை மனமாற வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துங்க. அவரால் எனக்கு நன்மையே ஏற்படட்டும்னு வாழ்த்துங்க. குருவின் துணையோடு அவரை நல்லா வாழ்த்திட்டு சிந்தனைக்குள்ள போங்க, உறுதியான நன்மை கிடைக்கும். அப்ப கிடைக்கக்கூடியது நமக்கு நன்மையுடையதுதான் அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய தன்மையையும் நாம வளர்த்து கொள்வது வாழ்க்கைக்கு சிறப்பு என்ற கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய நேரம். இவங்களுக்கு போன் நம்பர் போட்டிருக்கேன் நான் சாட் பாக்ஸ்ல. 944333 போட்டுட்டேன். ஓ வேற நம்பர் இருக்கும், எந்த நம்பர் போட்டிருக்கீங்க பாத்துக்கங்க. 944333 நான் 95 போட்டிருக்கேங்கய்யா. இல்ல அது கிடையாது, அது கிடையாது. அது பழைய நம்பர் நினைக்கிறேன். 9445 94455. சாரி ஒரு நிமிஷம் இருக்கு, இது வேற நம்பர். 944333 23996. 23996. ஆமா, 9443 23996. இதுதான் என்னுடைய நம்பரு. அது பழைய நம்பர், அது என்னுடைய நம்பரும் கிடையாது. அந்த 9495 ஆரம்பிக்கிற நம்பரு. அது அது சப்போஸ் முடிஞ்சா அதை அந்த ரெக்கார்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடுங்க. ரைட். அன்பானவர்களே, நான் நேரம் கருதி சேட் பாக்ஸ்ல ஐயாவுடைய நம்பர் நாங்க போட்டிருக்கோம். முதல் போட்ட நம்பர் அது டெலீட் பண்ண எனக்கு தெரியலைங்கய்யா. இப்ப லாஸ்டா போட்டிருக்க நம்பரை நீங்க எழுதி குறிச்சு வச்சுக்கோங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களே.
நல்லதுங்கம்மா. எக்ஸ்ட்ரா சந்தோஷமா ஒரு 5 நிகழ்ச்சி. நிமிஷம் ஓடிடுச்சுங்க. ரைட்டுங்கம்மா. கடைசியில என்னுடைய தாழ்மையான ஒரு நன்றியை, இன்று நடந்த அத்தனை நிகழ்வுகளும் குருவுக்கே சமர்ப்பணம் செய்து இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா எல்லாருக்கும். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.